Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி என்ன இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரே ஆப்டிக்ஸோட லெக்சர் நம்பர் 14 அண்ட் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர்லேயே மோஸ்ட் கன்ஃபியூசிங் டாபிக் எதுன்னு கேட்டால் இதை தான் சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா லிட்டரலாக பசங்களாம் அழுதுருவாங்க இந்த டாப்பிக்கை. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா பார்ப்போம், தின் லென்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். தின் லென்ஸ் ஆக்சுவலாக நான் இதை கூட எடுக்கணும்னு நினச்சேன்னா இன்னொரு 10 நாளைக்கு எடுக்கலாம். அந்த அளவுக்கு இது நான் டீட்டெயிலாக எடுக்க முடியும். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா கொஞ்சம் ஸ்மார்ட் ஆக்ட் பண்ணுவோம். சரி, எது முக்கியமாக எது பார்க்கணுமோ அது மட்டும் பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் டீட்டெயில்டு கான்செப்ட் எடுக்கணும்னாக்கா அன்இம்பார்ட்டண்ட்டும் இருக்கும், இம்பார்ட்டண்ட்டும் இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கவரேஜ் பண்ண போகிறேன் வித்தின் திஸ் 4 to 5 days. ஸோ இது பார்ட் 1 வச்சுக்கலாம். தின் லென்ஸ் ஒரு 3 லெக்சருக்கு போகும். தின் லென்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பசங்களுக்கு என்ன இல்லை பெரிய ஒரு ப்ராப்ளம்னாக்கா, இவ்வளோ நேரமாக உங்களுக்கு ஃபோக்கஸ் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. இவ்வளோ நேரமாக பார்த்த விஷயத்தில் மிரர் பார்த்தோம்ல, ஸ்பெரிக்கல் மிரர் பார்த்தோம். ஸோ அதுக்கு ஃபோக்கஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா ஒரே ஒரு பக்கம் தான் ஃபோக்கஸ் இருந்துச்சு, ஈஸியாக சொல்லிட்டோம். ஆனால் தின் லென்ஸ் வந்தோடனே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், ஆல்ரெடி யூ அண்ட் வி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பட் நீங்கள் அதை சொல்லக்கூடாது. ஓகே, யூ ஷுட் நாட் டெல் தட் எனக்கு யூவில் எப்போ ப்ளஸ் எடுக்கணும், யூவில் எப்போ மைனஸ் எடுக்கணும், அந்த டவுட்டே உங்களுக்கு வரக்கூடாது. பிகாஸ் அவ்வளோ நல்லா படிச்சிருக்கோம். ஓகே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு சைன் கன்வென்ஷனை உங்களுக்கு ஒரு விஷயமே, அதாவது உங்களுக்கு சைன் கன்வென்ஷனாக சப்ப மேட்ரு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும். ஓகே, பிகாஸ் என்னோடய டீச்சிங் அப்படி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா யூஸ்வலாக மற்ற லெக்சர்ஸ் தான் நான் நோட் பண்ணியிருக்கேன், யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அண்டு என்னோடய ஸ்கூலில் பர்சனலாக எடுத்ததும் எனக்கு தெரியும். ப்ளஸ் நான் டீச் பண்ணுறப்ப என் கூட ஃபெலோ டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க, சில பேர்லாம். நான் இன்ஸ்டியூட்டில் வேலை செஞ்சப்போ கொஞ்சம் நாளைக்கு அவங்களுமே ஒரு எப்படின்னாக்கா ஒரு ஸ்பெரிக்கல் மிரராக இந்த சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணு, லென்ஸாக இந்த சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணு, பிளேன் மிரராக இந்த சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுன்னு குழப்பி விட்ருவாங்க. சரி, அப்போ எப்போ எந்த சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுன்ற ஒரு பெரிய தலைவலி இருக்கும். ஸோ இந்த சாப்டரே சைன் கன்வென்ஷனை புரிஞ்சவனுக்கு ரொம்ப ஈஸி. பட் நான் உங்களுக்கு ஃப்ரம் த டே 1 இன்றைக்கி வரைக்கும் சொல்கிற ஒரே ஒரு சைன் கன்வென்ஷன்னா இன்சிடென்ட் ரே முடிஞ்சு போச்சு. இன்சிடென்ட் ரே எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இருக்கிறத ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். மீதி எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ். அதுக்கேற்ற மாதிரி போர்ட்லேருந்து மெஷர் பண்ணுறது வச்சு ஆப்போசிட்டாக இருந்தாக்கா மைனஸு, இந்த டைரெக்ஷனாக இருந்தால் ப்ளஸ், அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தேன். கரெக்டாக அப்படி பார்த்தாக்கா இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது யூ அண்ட் வி மட்டும்தான், ப்ளஸ் எப்போ எடுக்கணும் மைனஸ் எடுக்கணும். ஆனால் இப்போ ஒரு ஃபோக்கஸுமே ஒரு பிரச்சனையாகிடும். ஏன்னா ஒரு லென்ஸ்ன்னு எடுத்தாக்கா அதுக்கு 2 ஃபோக்கஸ் இருக்கும். ஞாபகம் இருக்கா? 10th கான்செப்டை ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த பக்கமாக ஃபோக்கஸ் இருக்கா, அந்த பக்கமாக ஃபோக்கஸ் இருக்கும். எந்த ஃபோக்கஸ் எடுக்கிறது? இது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ சில கொஷனில் பார்த்தோம்னா ப்ளஸ் எஃப்னு வச்சுருப்பாங்க, சில கொஷனில் மைனஸ் எஃப்னு வச்சுருப்பாங்க, ப்ளஸ் யூ மைனஸ் யூ, சரியான டார்ச்சராக இருக்கும். ஓகே, பட் அந்த டார்ச்சர் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோவும் நாளைக்கு ஒரு வீடியோவும் கேர்ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, ஒரு நிமிஷம். கேர்ஃபுல்லாக பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சரியா? ஸோ லென்ஸ் மேக்கப் ஃபார்முலான்ட்டு இன்றைக்கி ஒன்று டிரைவ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்முலா வச்சு எல்லா லென்ஸுக்குமே ஃபோக்கஸ் உங்களால் கொண்டு வர முடியும். ஓகே, நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி இப்போ டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் பார்ப்போம். பிளேனோ கான்வெக்ஸ் இருக்குது, கான்வெக்ஸோ கான்கேவ் இருக்கும், கான்கேவோ கான்வெக்ஸ் இருக்கும், அப்புறம் பை கான்வெக்ஸு பை கான்கேவ், இத்தனை லென்ஸுக்குமே ஃபோக்கஸ் வேறு வரும். நிறைய பேர் இதை அப்படியே மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகே, ஜஸ்ட் நான் ஒரு ஃபார்முலா சொல்லிக் கொடுப்பேன். அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணிட்டு போகிறதுன்னு சொல்லுவேன். அதை வச்சு ஈஸியாக நீங்கள் ஃபார்முலா டிரைவும் பண்ணிக்கலாம். சரிடா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே தியரி தான் நம்ம பார்க்க போகிறோம். கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்துட்டு நாலுலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸாக சால்வ் பண்ணலாம் நம்ம. சரியா? ஒரு நிமிஷம் இருங்க, வீடியோலாம் செக் பண்ணிக்கிறேன். வீடியோலாம் கரெக்டாக இருக்கா? ஓகேடா. ஸோ சீக்கிரமாக முடிச்சிடலாம். கரெக்டாக இன்னொரு 5 லெக்சரில் முடிச்சிருவோம் நம்ம இந்த டாப்பிக்கே. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் கஷ்டமான பாட்டு எல்லாமே முடிஞ்சிடும். ஆப்வியஸாக எல்லாத்துலேயுமே கஷ்டமான பாட்டு முடிஞ்சு. ஃபிசிக்ஸில் ரே ஆப்டிக்ஸ் கஷ்டம்னு சொல்ல முடியாது, லென்த்தின்னு சொல்லலாம். சரியா? சரிடா. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டாபிக் தின் லென்சஸ். தின் லென்சஸ் ஆள் தான் பார்க்க தின்னாக இருப்பான் என்ன மாதிரி, ஆனால் செம வெயிட்டு கை. ஓகே, பயங்கரமாக குழப்புற ஆள் இவன் தான். சரியா? ஸோ நல்லா கவனமாக கவனிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறேன்டா. நம்ம ஃபஸ்ட்டு கான்வெக்ஸில் என்னென்ன லென்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். கான்வெக்ஸ் லென்ஸாக ஆரம்பிப்போம். என்னென்ன கைண்ட் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்குன்ட்டு. சரியா? ரைட். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு டைப் சொல்லிக் கொடுக்கணும்னா ஈஸியாக இது பை கான்வெக்ஸு, இது பிளேனோ கான்வெக்ஸு, இது டபுள் கான்வெக்ஸு, இப்படி சொல்லிடுவேன். சரியா? பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
இப்படி படித்தோம்னாக்கா நமக்கு அந்த ஃபோக்கஸோட அருமெல்லாம் புரியாது நமக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக என் கூட கவனிச்சுட்டு வாங்கடா. சரி, முதல்ல நான் என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இந்த சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் இருக்குமா? கரெக்டாக ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறேன். இந்த சர்க்கிளுக்கு வந்து ஒரு ரேடியஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் R1. ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறேன் இப்படி. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இன்னொரு சர்க்கிள் ஒன்று வரைகிறேன். இந்த R1 நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, இன்னொரு சர்க்கிள் வரைகிறேன். அந்த சர்க்கிள் நான் எப்படி வரைப்பேன்னா, அதோட ரேடியஸ் பார்த்தாக்கா R2னாக்கா ஃபஸ்ட்டு நான் சர்க்கிள் வரைஞ்சிட்டு அப்புறமா ரேடியஸ் காமிக்கிறேன். சிக் 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 டைம் டைம் சதக் சதக். ஓகே, 2 சர்க்கிள் வரைஞ்சேன்னா இப்போ இந்த 2 சர்க்கிளுக்கு நடுவில் ஒரு பல்ஜ் தெரியுதா? இந்த பல்ஜை மட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, இந்த பல்ஜில் மோல்டன் கிளாஸை போட்டு நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிடும், ஒரு லென்ஸ் கிடச்சிரும். தின் லென்ஸ்க்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன் யாருமே கொடுக்கல. பட் இப்போதைக்கு நம்ம தின் லென்ஸ்ன்னு யார் எடுத்துக்கலாம்னா, நெக்லிஜிபிள் திக்னஸ். இப்போ இந்த கிளாஸ் இருக்குல்ல, நான் போட்டிருக்க கிளாஸ், இது ஆக்சுவலாக வந்து ஒரு பிளேன் கிளாஸ். ஓகே, இது வந்து எந்த பவருமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, பிளேன் கிளாஸ். இந்த கிளாஸை நான் வந்து ஓகே இப்போ கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது. ஆனால் கரெக்டாக இது பிளேன் கிளாஸ் தான், ஆனால் கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இதை கான்வெக்ஸோ கான்கேவ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த கிளாஸை பார்த்தா எந்த பவருமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸை நான் வந்து ஒரு தின் லென்ஸை சொல்லாமன்னா இதை கூட நான் திக் லென்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். இது கூட தின் லென்ஸ் கிடையாது. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தின் லென்ஸ்னு ஜென்ரலாக யாரை சொல்லுவோம்னாக்கா, அவனோட ஃபோக்கஸ் வந்து எப்படி பார்த்தாலும் மாறக்கூடாது, அவனை தான் தின் லென்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் யாராச்சும் பவர் கிளாஸ் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பவர் கிளாஸை நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபோக்கஸ் கரெக்டாக தெரியுதா? பவர் கிளாஸ் இப்படி போக்குறப்போ உங்கள் ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அதே கிளாஸை நீங்கள் திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கரெக்டாக? அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்குது, திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது திக் லென்ஸ்னு சொல்லுவோம், தின் லென்ஸ் சொல்ல மாட்டோம். ஏன்னா தின் லென்ஸோட மெயின் கண்டிஷனே என்னன்னாக்கா, ஃபோக்கஸ் இப்படி வச்சு பார்த்தாலும் ஒன்றா தான் இருக்கணும், அப்படி வச்சு பார்த்தாலும் ஒன்றா தான் இருக்கணும். புரியுதா? கிளியர்? ஸோ இதை வந்து தின் லென்ஸ். ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சில இந்த புக்கிலலாம் பார்த்தோம்னாக்கா இந்த ஆங்கிள் சொல்லுவாங்க, இந்த அப்பெக்ஸ் ஆங்கிள் வச்சு சொல்லுவாங்க. அப்பெக்ஸ் ஆங்கிள் லெஸ் தென் 10%, அதாவது 10 டிகிரியாக இருந்துச்சுனாக்கா அது வந்து தின்னு சொல்லுவாங்க. பட் திக்னஸை வச்சு எந்த ஒரு டெஃபினேஷனுமே கிடையாது. பட் இப்போதைக்கு நீங்கள் நெக்லிஜிபிள் திக்னஸ் அவ்வளோதான். சரியா? ஸோ அதனால தான் அந்த ஐஐடி கொஸ்டின் ஒன்று போட்டிருப்போம். நம்ம ஐஐடி கொஸ்டினில் வந்து திக் லென்ஸ் வச்சு நம்ம போட்டிருப்போம், தின் லென்ஸ்னு போடாமல் டபுள் ரெஃப்ராக்ஷன் ஃபார்மில் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். தின் லென்ஸை டபுள் ரெஃப்ராக்ஷன் ஃபார்மில் வராது. சரி, இப்போதைக்கு வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்க்குற எல்லா லென்ஸுமே இப்போதுலேருந்து தின் லென்ஸாக தான் இருக்க போகுது. சரியா? ஸோ இப்போ நமக்கு ஒரு லென்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லென்ஸ் என்ன சொல்கிறோம்னா பை கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பை கான்வெக்ஸ் லென்ஸ் சொல்கிறோம்னா, இந்த பக்கமும் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ், இந்த பக்கமும் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். கரெக்டாக? ஸோ இந்த லென்ஸை வந்து நம்ம பை கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த விஷயம் இம்பார்ட்டன்ட் இல்லை. எந்த விஷயம் இம்பார்ட்டன்ட்னாக்கா, கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 2 R வேல்யூ வருது. R வேல்யூ இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு பார்த்தாக்கா இது சென்டர், இந்த சர்ஃபேஸுக்கு கரெக்டாக, இந்த சர்ஃபேஸுக்கு பார்த்தா இது சென்டர், இந்த சர்ஃபேஸுக்கு பார்த்தா இது சென்டர். ஸோ இது வந்து R2. இந்த சர்ஃபேஸை வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த சர்ஃபேஸை வந்து நான் என்ன சொல்கிறேன், R2ன்னு சொல்கிறேன். இந்த சர்ஃபேஸை வந்து நான் என்ன சொல்கிறேன், R1 சொல்கிறேன். 2 சர்ஃபேஸ் இருக்குது, ரெண்டுத்துக்கும் வேறு வேறு என்னது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்குது. கரெக்டாக? R1 அண்ட் R2 இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி மெஷர் பண்ணணும், அதுதான் தப்பாயிடும். நிறைய பேருக்கு அதுதான் தப்பு. இந்த சர்ஃபேஸுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நிறைய பேர் R1 எடுத்துருவாங்க, அது தப்பு. அவங்களுக்கு அந்த பேசிக்ஸ் தெரியாது. எந்த பேசிக்ஸ் தெரியாதுன்னா, இந்த மாதிரி கர்வாக போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் தெரியாது. இந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை அழிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிட்டேன், இதை அழிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன், இப்படி கொடுத்துட்டேன், இந்த மாதிரி லென்ஸ் கொடுத்துட்டேன்டா. சரியா? என்னோடய இன்சிடென்ட் ரே இப்படி வருது. நான் உங்ககிட்ட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு கேட்குறேன். இந்த சர்ஃபேஸுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு கேட்குறேன். இது சொல்வீங்களா இல்லை இது சொல்வீங்களா? இதுதான் சொல்வீங்க. இதுதான் இந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எதுன்னு கேட்டாக்கா இது சொல்லணும். புரியுதா? கிளியராக புரிஞ்சா? ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு சர்க்கிள் வரைஞ்சி காமிச்சேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப சப்ப மேட்டராக இருக்கலாம், பட் ஆனால் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரி, இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இந்த சர்ஃபேஸோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். ஏன்னா இப்போ 2 ஃபோக்கஸ் இன்வால்வ் ஆகுது. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த இடத்துல வந்து நமக்கு R2 கிடச்சிச்சுல, R2 கிடச்சா இங்கே ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், இங்கே ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, லென்ஸோட பேசிக் படிச்சிருப்பீங்க. லென்ஸ் வரைஞ்சாலே என்ன பண்ணுவீங்க, லென்ஸ் வரைஞ்சாலே எஃப் கரெக்டாக, இங்கே 2F இங்கே 2Fன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ 2 ஃபோக்கஸ் இருக்குது தம்பி,
ரெண்டு ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் எந்த சர்ஃபேஸுக்கு பிலாங் பண்ணியிருக்கு? இந்த சர்ஃபேஸுக்கு பிலாங் பண்ணியிருக்கு. இந்த ஃபோக்கஸ் எந்த சர்ஃபேஸுக்கு பிலாங் பண்ணியிருக்கு? இந்த சர்ஃபேஸுக்கு பிலாங் பண்ணியிருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம சும்மா எஃப்னு எழுதுறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாமே ஃபார்முலாஸை நம்ம அப்ளை பண்ணுறப்ப கன்ஃபியூஸ் பண்ணுற விஷயங்கள் இப்போத்துலேருந்து நான் உங்களுக்கு அது கிளாரிட்டி கொடுத்துட்டு போகிறேன். சரியா? இது என்ன சொல்லுவோம்? பை கான்வெக்ஸ் லென்ஸ் சொல்லுவோம். ஒருவேளை எனக்கு இந்த R1 R2 ஈக்குவலாக இருக்குது, R1 R2 ஈக்குவலாக இருக்குது, அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ஃபோக்கஸோ சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும்னு அர்த்தம். ஸோ அப்போ அதே என்ன சொல்லணும்னா ஈக்வி கான்வெக்ஸ் சர்ஃபேஸ், ஈக்வி கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் சொல்லுவோம். சரியா? ஈக்வி கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்வி கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இல்லை லென்ஸ் சொல்லலாம், சர்ஃபேஸ் சொல்லக்கூடாது, லென்ஸ் சொல்லுவோம். இஃப் R1 and R2 are equal, it is called as ஈக்வி பை கான்வெக்ஸ் இல்லை வெறும் கான்வெக்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். ஈக்வி கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். சரியா? இது வந்து ஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் லென்ஸ். சரியா? இன்னொரு கைண்ட் பார்ப்போமா? இன்னொரு கைண்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல நான் ஒரு பிளேன் மிரர் மாதிரி எடுத்துக்கிறேன். சரியா? ஒரு பிளேன் மிரர் எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல ஒரு சர்க்கிளும் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளேன் மிரரும் இந்த சர்க்கிளையும் நான் ஜாயின் பண்ணுறேன். எனக்கு இப்போ ஒரு லென்ஸ் கிடச்சிருக்குல்ல, இந்த லென்ஸை நான் என்னென்னு சொல்லுவேன் தெரியுமா? இந்த லென்ஸை நான் பிளேனோ கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவேன். பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ், பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கடா, இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் எங்கே இருக்குது? இந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் இங்கே இருக்குது. இந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் இங்கே இருக்குது. அதை நான் R2ன்னு சொல்லலாமா? ஸோ R2 வந்து ஒரு வேல்யூ இருக்கும். R1 எங்கே இருக்குது? பிளேன் சர்ஃபேஸ். பிளேன் சர்ஃபேஸோட ரேடியஸ் என்ன? R1ஓட வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டி. சொல்லி கொடுத்துருக்கேன்ல. பிளேன் 1 வந்து என்னது? பிளேன். இப்போ நீங்கள் இப்போ ஒரு சர்க்கிள்ரா, இங்கே உங்ககிட்ட வந்து ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது, அது ரவுண்டாக இருக்குது. அந்த ரப்பர் பேண்டோட ஒரு எண்டை கட் பண்ணிவிட்டு அந்த ரப்பர் பேண்டை இழுக்க என்ன ஆகும்? கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதுவுமே இங்கே இல்லையே, எதுவுமே இல்லையாடா? சரி விடுங்க, புரிஞ்சுப்பீங்க நீங்கள் இப்போயே. சரி, கட் பண்ணிவிட்டு நான் இப்படி பிரிக்க என்னோடய ரேடியஸ் பெருசாகிட்டே இருக்குமா? எவ்வளோ பெருசாகும்? நான் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டேன்னா ரேடியஸ் வந்து இன்ஃபினைட்டுன்னு சொல்லுவோம். சரியா? அந்த அளவுக்கு பெருசாகிடும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபினைட் ரேடியஸ் இருக்க ஒரு விஷயத்தை தான் நம்ம பிளேனாக கன்சிடர் பண்ணுறோம். சரி, அப்போ ஆரோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. ஸோ R1ஓட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி, R2ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்குது? ஏதோ ஒரு ரேடியஸ் இருக்குது R2. புரியுதாடா? பிளேனோ கான்வெக்ஸை இதுதான் சொல்லுவோம். சரியா? அடுத்து கான்வெக்ஸை இன்னொரு டைப் இருக்குது. என்னதுன்னா கான்கேவோ கான்வெக்ஸ். கான்கேவோ கான்வெக்ஸ். கான்கேவோ கான்வெக்ஸ் என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், ஏன்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, நான் 2 சர்க்கிள் வரைய போகிறேன். ஒரு சர்க்கிள் என்ன பண்ணுறேன், நான் குட்டி சர்க்கிள் வரைகிறேன். ஒரு சர்க்கிள் வந்து குட்டி சர்க்கிள் வரைகிறேன். இன்னொரு சர்க்கிள் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக வரைகிறேன். எவ்வளோ பெரிய சர்க்கிள்னாக்கா, அந்த சர்க்கிளை வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் ஃபீல் ஆகாது. தின் லென்ஸாக பார்க்க அப்படி தான் இருக்கும். பட் உங்களுக்கு எப்படி நான் அதை ஃபீல் பண்ண வைக்கிறது? ஓகே. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டாக வரைகிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நான் சும்மா உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன்டா, வெயிட் பண்ணுங்கடா. இப்படி இருக்கும்ண்ணா. ஐயோ, வந்து தொலைய மாட்டேங்குது. டேய் வாடா. சரிடா, நான் என்ன மனசு என்ன இருக்கோ அதை வரைகிறேன். ஓகே, என் மனசு என்ன இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கப்பா திக்காக இருக்கணும், அவ்வளோதான் என் மனசு இருந்துச்சு. இதை வந்து நடுவில் இருக்க பார்த்தா திக்காக இருக்கணும். சரியா? ஸோ இப்போ நீங்களே கொஞ்சம் பாருங்களேன், இந்த சர்க்கிள் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா இது வந்து இப்படி கம்ப்ளீட் ஆகும். கரெக்டாக? இந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணால் நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் பெரிய சர்க்கிள் எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கணும். கரெக்டாக? இது மேபி உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி தெரியாது பார்க்க, பட் இதை நான் ப்ராக்டிக்கலாக வரைஞ்சி காமிக்கிறது கஷ்டம். சரியா? ஸோ நீங்கள் ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், இது பேரே தின்னு. நம்ம திக்காக வரைஞ்சிட்டு வரல அப்படின்னு சொன்னால் வராது கண்டிப்பாக. இது தின் லென்ஸ் கான்செப்ட். நான் அவ்வளோ தின்னாக வரைஞ்சா உங்களுக்கு கண்ணு கூட தெரியாது, அவ்வளோ ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் அதை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே ஒரு விஷயம் தெரியுது, என்னதுனாக்கா இந்த சர்க்கிள்
ஓகே, ஸோ பார்த்தாலே தெரியுது இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து இது R1 வச்சுக்கலாம். அண்ட் ஆப்வியஸாக இந்த சர்க்கிள் வெளியே இருக்க சர்க்கிளோட ரேடியஸ் R2 வச்சுக்கிறேன். வெளியே இருக்க சர்க்கிளோட ரேடியஸ் வந்து R2. கரெக்டாக? ஸோ நல்லா பார்த்தோம்னா தெரியுது 2 ரேடியஸ் இன்வால்வ் இருக்குது, R1 அண்ட் R2. சரியா? வேர் R2 இஸ் கிரேட்டர் தென் R1. R2ஓட ரேடியஸ் வந்து R1ஓட பெருசாக இருக்குது. ரெண்டுத்தோட ரேடியஸும் பாருங்கள் ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குது. ரெண்டுத்தோட ரேடியஸும் ஒரே இவ்வளோ நேரமாக பார்த்தது அப்படி கிடையாது. இதை விட்டுருங்க. இந்த இடத்துல பாருங்கள் ரேடியஸ் இங்கே ஒன்று வந்துச்சு, இங்கே ஒன்று. ஆனால் இது ரெண்டுத்தோட ரேடியஸும் ஒரே இடத்துல இருக்குது. அண்ட் ஒரு ரேடியஸ் வந்து ஒன்றத்தோட பெருசாக இருக்குது. சரியா? அப்போ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறதெல்லாம் கான்கேவோ கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, திக்காக இருக்கணும். தொப்பை இருக்க மாதிரி வயிறு திக்காக இருக்கணும். தொப்பை இருக்க மாதிரி வயிறு திக்காக இருந்தால் அதை கான்கேவோ கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திக்காக இருக்குல்ல, கான்வெக்ஸ் தான் ப்ரையாரிட்டி. கான்வெக்ஸ் தான் யார் சொல்கிறது முதல்ல சொல்லணும், ஏன்னா வயிறு பெருசாக இருக்குது. சரியா? ஏன்னா இப்போ கான்கேவோ கான்வெக்ஸ்ன்னு படிப்போம். அப்போ 2 நேமுக்கும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்வெக்ஸுங்கிற பார்ட் இதுதான் டாமினன்ட். கான்வெக்ஸ்னால் என்ன அர்த்தம்? தொப்பை இருக்குன்னு அர்த்தம். தொப்பை இருக்க மாதிரி இருந்தால் கான்வெக்ஸ். அப்போ கான்கேவோ கான்வெக்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி இன்னொரு கேஸ் படிவீங்க, கான்வெக்ஸோ கான்கேவ். அப்போ அவனுக்கு வந்து பார்த்தா தொப்பை இருக்காது, ஆப்ஸ் இருக்கும். ஆப்ஸ் இருந்தாக்கா கான்கேவோ கான்வெக்ஸ்ன்னு வரும். சரி, அது அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ சாரி மாற்றி சொல்லிட்டேன். தொப்பை இருந்தால் கான்வெக்ஸ்ரா, கான்வெக்ஸ் வந்துச்சா மீதி யார் வரல, கான்கேவ் வரல. ஸோ கான்கேவோ கான்வெக்ஸ். இப்போ அடுத்த ஒரு கேஸ் படிப்போம். கான்கேவ் படிக்கிறப்ப அவனுக்கு ஆப்ஸ் இருக்கும், தொப்பை இருக்காது. சரியா? சல்மான் கான் மாதிரி ஆப்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அவனுக்கு என்ன சொல்லணும், ஆப்ஸை தான் ப்ரையாரிட்டி. அப்போ கான்கேவ்ன்றது எண்டிங் நேமாக இருக்கணும். அப்போ கான்வெக்ஸோ கான்கேவ்னு வரும். சரி, அது அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு இந்த 3 புரிஞ்சா கிளியராக? இந்த மூணு விஷயம் வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு. நான் ஏன் இதை இவ்வளோ டைம் எடுத்து சொல்கிறேன்னா, விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த R1 R2லாம் எழுதி போடுறது பார்த்தீங்களா, இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு சம்ஸை வந்து ஈஸியாக போட முடியும். ஏன்னா இது தெரியலனா சம்ஸை போட்டு ஒரு யூஸும் கிடையாது. ஃபார்முலாஸை வச்சு இந்த சாப்டரில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சைன் கன்வென்ஷன் வீக்காக இருந்துச்சுன்னா. சைன் கன்வென்ஷன் புரியணும்னா இந்த கர்வேச்சர்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் உண்டு. கர்வேச்சர் தெரியாமல் சும்மா சைன் கன்வென்ஷனை மட்டும் ஃபார்முலா நோட்டில் எழுதி வச்சிட்டோம்னா வேலைக்கு ஆகாது. சரியா? அடுத்து வந்து கான்கேவ் லென்ஸோட டைப்லாம் பார்ப்போம். கான்கேவ் லென்ஸ் இது எப்படி வரைய போகிறோம்? இது ரொம்ப ஈஸி. இப்படி ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஆப்வியஸாக இந்த சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து R1 இருக்கும். இங்கே ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து பார்த்தோம்னா R2 இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன், மோல்ட் பண்ணி ஒரு கிளாஸை வச்சு நான் மோல்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு லென்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த லென்ஸை, இந்த தின் லென்ஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு திக்காக இருக்க இந்த தின் லென்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவோம், பை கான்கேவ் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். பை கான்கேவ் லென்ஸ். சரியா? பை கான்கேவ் லென்ஸ். இந்த பக்கம் வந்து ஒரு ரே வருதுன்னா இது சர்ஃபேஸ் 1, இது சர்ஃபேஸ் 2. இந்த பக்கம் ஒரு ரே வருதுன்னா இது சர்ஃபேஸ் 1, இது சர்ஃபேஸ் 2. இந்த விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் இன்சிடென்ட் ரே இங்கேருந்து வருதா, இது சர்ஃபேஸ் 1 ஆக்ட் ஆகும். சர்ஃபேஸ் 1 ஆக்ட் ஆகுதுன்னா R1ஓட வேல்யூ வந்து R2ன்னு எழுதணும். இந்த பக்கம் இந்த ரே வருதுனாக்கா இது சர்ஃபேஸ் 1. சர்ஃபேஸ் 1 ஆக்ட்னா இந்த சர்ஃபேஸ் R1 ஆகிடும், இந்த சர்ஃபேஸ் R2 ஆகிடும். திருப்பி சொல்கிறேன், இந்த பக்கம் வந்து ஒரு ரே வருதுனாக்கா இந்த சர்ஃபேஸ் R1 ஆகிடும், இந்த சர்ஃபேஸ் R2 ஆகிடும். இந்த பக்கம் இந்த ரே வருதுனாக்கா இந்த சர்ஃபேஸ் R1 ஆகும், இந்த சர்ஃபேஸ் R2 ஆகிடும். இப்போ நான் இங்கே R1 R2 போட்டிருக்கேன். எதை கன்சிடர் பண்ணி போட்டிருக்கேன், இந்த பக்கம் என்னோட இன்சிடென்ட் ரே இருக்குன்னு கன்சிடர் பண்ணி போட்டிருக்கேன். சரியா? லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாலே இது இந்த விஷயம் யூஸ் ஆகும். சரியா? ரைட். ஸோ இது புரிஞ்சா அதே மாதிரி R1ம் R2ம் ஒரு வேலை ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லலாம், ஈக்வி கான்கேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்வி கான்கேவ் சொல்லுவோம். சரி, இப்போ அடுத்து வந்து எக்ஸாம்பிள்னா பிளேனோ கான்கேவ். ஸோ இதுக்கு என்ன ஆகும், ஒரு பிளேன் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கணும். கரெக்டாக? இந்த சர்க்கிளை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு லென்ஸ் ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த லென்ஸை வந்து என்ன சொல்கிறோம், நம்ம பிளேனோ கான்கேவ் அப்படின்னு சொல்லுவோம். பிளேனோ கான்கேவ். சரியா? இதில் பார்த்தோம்னா இந்த ரேடியஸ், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து R1 இருக்கும். ஆனால் இந்த பிளேனோட ரேடியஸ் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். சரியா? ஸோ ஒரு ரேடியஸ் வந்து டிஃபைண்டாக இருக்குது, ஒரு ரேடியஸ் வந்து நாட் டிஃபைண்டாக இருக்குது. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னா கான்கேவோ கான்வெக்ஸ் எழுதிக்கோங்க. கான்வெக்ஸோ கான்கேவ், சாரி. இது நான் எப்படி வரைய போகிறேன்னா, எனக்கு ஆப்ஸ் வரைகிற மாதிரி வரையணும். ஆப்ஸ் எப்போ வரும், தின்னாக இருக்கணும். நடுவில் சென்டர் பார்ட் வந்து தின்னாக இருக்கணும். அந்த மாதிரி நான் வரையணும். சென்டர் பார்ட் வந்து தின்னாக இருக்க மாதிரி வரையணும். இதுதான் என்ன சொல்லுவோம்னா கான்கேவோ கான்கேவ். சென்டர் பார்ட் தின்னாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சர்க்கிள் நான் ஒரு வேளை ஃபில் பண்ணனாக்கா இதுக்கு ஒரு ரேடியஸ் வரும். இந்த சர்க்கிளில் ஃபில் பண்ணனா இதுக்கு ஒரு ரேடியஸ் வரும். கரெக்டாக? ஸோ இந்த ரேடியஸ் வந்து R1 அண்ட் ஆப்வியஸாக இந்த ரேடியஸ் வந்து R2. நல்லா பார்த்தாலே தெரியுது R2ஓட ரேடியஸ் பெருசாக இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு R1. கரெக்டாக? ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் ஒன்று எழுதிக்கோங்க.
எப்போ நம்ம ஃப்ளாட்னஸ் அதிகமாக இருக்கும் அப்போ ரேடியஸ் பெருசாக இருக்கும். ஃப்ளாட்னஸ் கர்வியாக இருந்துச்சுன்னா ரேடியஸ் கம்மியாகிடும். கர்வி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாட்டராக இருக்குது அப்படின்னாக்கா அதோட ரேடியஸ் அதிகம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாடா? ஸோ இந்த ஃபார்முலா தான் எழுதிக்கோங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் டெரிவேஷன் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவில் வந்து நமக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும். சரியா? லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவிலேருந்து நமக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும். அண்ட் அதுலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இருக்குது உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுவோம். லென்ஸ் மேக்கர்ஸ் formula. The formula is only applicable for thin lenses. சரியா? இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக்காக ஒரு கண்டிஷன் வச்சு போவோம். இந்த மாதிரி ஒரு லென்ஸ் எடுத்துக்கிட்டேன், கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சு நான் டெரைவ் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, பட் இந்த கேஸுக்கு நம்ம எடுத்தோம்னா எல்லா கேஸுக்குமே இது அப்ளிகபிளாக இருக்கும். சரியா? ஓகேடா. ஸோ இது ஒரு தின் லென்ஸ், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோடய ஆப்ஜெக்ட் இருக்குடா. என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது. நம்ம ஸ்லோவாக டிரைவ் பண்ணுவோம், ஸ்டடியாக டிரைவ் பண்ணுவோம். ஜென்ரல் கேஸ் யூஸ்வலாக இந்த இடத்துல ஏர்னு எடுத்துப்பாங்க. இந்த லென்ஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து மியூன்னு வச்சுப்பாங்க. நம்ம ஜென்ரல் கண்டிஷனுக்கு பார்ப்போம். சரியா? நம்ம இதை வந்து என்ன சொல்லலாம், μ1ன்னு சொல்லுவோம். ஓகே, இதை μ1ன்னு சொல்லுவோம். அண்ட் வெளியே இருக்க மீடியம் வந்து நம்ம என்ன சொல்லலாம், μ2ன்னு சொல்லிக்கலாம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்கடா, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு வரேன். ஒரு நிமிஷம்டா. μ1 μ2 எடுத்தால் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். நம்ம என்ன பண்ணலாம், மியூ ஆஃப் லென்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ எப்போவுமே கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. வெளியே இருக்கிறது மியூ சரௌண்டிங், மியூ வெஸ்ட்னு வச்சுப்போம். மியூ லென்ஸ், மியூ சரௌண்டிங். சரியா? இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, என் ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ண போது, இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு இன்சிடென்ட் ரே வரும்ல, இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து என் இன்சிடென்ட் ரே வந்து என்ன ஆகும், அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்த்துக்கலாம். ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது, இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு ஆர் இருக்கும், இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு ஆர் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த சர்ஃபேஸோட ஆரை வந்து நான் R1ன்னு சொல்லிக்கிறேன், இந்த சர்ஃபேஸோட ஆரை வந்து R2ன்னு சொல்லிக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. என் ஆப்ஜெக்ட் முதல்ல எந்த சர்ஃபேஸை போய் மீட் ஆக போதுன்னா, என்னோட இன்சிடென்ட் ரே இந்த சர்ஃபேஸை தான் மீட் ஆக போகுது. ஸோ என் இன்சிடென்ட் ரே எந்த சர்ஃபேஸை போய் மீட் ஆகுதோ அதை தான் நான் R1ஆக எடுக்கணும். சரியா? என் இன்சிடென்ட் ரே எதில் போய் மீட் ஆகுதோ அதை தான் நான் வந்து என்ன பண்ணணும், R1 எடுக்கிறேன். அண்ட் நான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு R1 வந்து எந்த இடத்துல இருந்தால் R1 அது ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து என் இன்சிடென்ட் ரே இங்கே மீட் ஆகுது, இது R1 சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து தான் என் இன்சிடென்ட் ரே இந்த சர்ஃபேஸை போய் மீட் ஆகும். கரெக்டாக? அதை வந்து R2ன்னு சொல்லிக்கிறேன். ஸோ முதல்ல கொஞ்சம் கேஸ் பை கேஸாக போகும். முதல்ல என்ன, என் இன்சிடென்ட் ரே இங்கே வந்து மீட் ஆகுது. இது என்னது, இது ரேரர் மீடியம். வெளியே ஆக்சுவலாக இப்போ மீடியம் பார்த்து எந்த ஒரு விஷயமும் தெரியாது, ரேரா டென்சராக இருந்தால் தெரியாது. பட் ஜென்ரலாக உள்ளே போனால் ரெஃப்ராக்ஷன் நடக்கும்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ இப்போதைக்கு இதோட சென்டர் பாயிண்ட் பார்த்தோம்னா நமக்கு எங்கே இருக்கும், சென்டர் பாயிண்ட் வந்து இதோட ரேடியஸ் தான் இதோட சென்டர் பாயிண்ட். இந்த இடத்துல இதோட சென்டர் பாயிண்ட் இருக்குது. ஓகே, அதான் இதோட நார்மலும் கூட. கரெக்டாடா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, என்னோட இன்சிடென்ட் ரே உள்ளே வந்தால் அது ரிஃப்ராக்ட் ஆக போகுது. அது டுவர்ட்ஸ் த நார்மலோ அவே ஃப்ரம் த நார்மலோ ஏதோ ஒன்று, ஆனால் ரிஃப்ராக்ட் கண்டிப்பாக ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்ட்டில் எனக்கு ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷன் நடக்குது, ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் ரிஃப்ராக்ஷன். ஸோ அந்த ஃபார்மில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்படி ரிஃப்ராக்ட் ஆகுதுனாக்கா, இந்த சர்ஃபேஸ் ஒரு வேளை இல்லைனாக்கா என் இமேஜ் என்ன இருக்குன்னா, என்னோட இமேஜ் வந்து ஸ்பாயில் இருக்கும். இந்த சர்ஃபேஸ் ஒரு வேளை இல்லைனாக்கா என் இமேஜ் ஆக்சுவலாக என்ன இருக்கும், இந்த இடத்துல வந்து எனக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குமா இருக்காதா, இந்த சர்ஃபேஸை என்னோடய இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதை I1ன்னு சொல்கிறேன். இந்த சர்ஃபேஸ் இல்லை அப்படின்னாக்கா என் இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் இந்த சர்ஃபேஸ் இருக்கான திருப்பி ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்கும், அதனால் என் இமேஜ் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும். ஃபைனல் இமேஜ் வேறு இடத்துல வரும். அதை பற்றி நான் கவலைப்படல. ஃபஸ்ட்டு நான் இந்த பொசிஷனுக்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இங்கேருந்து மெஷர் பண்ணுறேன், இதை யூன்னு வச்சுக்கிறேன். என்னோடய இமேஜ் 1 ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து V1 சொல்கிறேன். ஆக்சுவலாக அது ஃபார்ம் ஆகாது அந்த இடத்துல. ஓகே, பட் நான் ஏன் அதை எழுதுறேன் அப்படின்னாக்கா அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, இந்த சர்ஃபேஸை பொறுத்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு refraction is from this spherical surface. So refraction from spherical surface க்கு நம்ம குழந்தையிலேருந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு வரோம், ஃபைனல் μf by v minus μi by u is equals to μf minus μi divided by r ன்னு போடுவோமா. μf minus μi divided by r. சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்கடா, பொறுமையாக நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரி, μfனா என்ன சொல்லியிருக்கேன் நான், μf யார் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், சர்ஃபேஸை விட்டு வெளியே போகிற மீடியம் எடுக்கேன். ஃபஸ்ட் சர்ஃபேஸை விட்டு வெளியே போகிற மீடியம் எப்படி இருக்குது, மியூ ஆஃப் லென்ஸ். ஸோ μfல வந்து மியூ ஆஃப் லென்ஸ் வரும். அதே மாதிரி μiயில் யார் வருவா, சர்ஃபேஸ் எந்த இடத்துலேருந்து உள்ளே போகுதோ,
அது வந்து இந்த சரௌண்டிங் மியூ எஸ் வந்து மியூ ஐயில் வரும். கரெக்டாக? அடுத்து வந்து பார்க்குறோம் u1v வேணும். ஸோ யூவோட வேல்யூ எப்படி இருக்கும்? ப்ளஸ்ஸில் இருக்குமா மைனஸில் இருக்குமா? யோசிங்க. ப்ளஸில் இருக்குமா மைனஸில் இருக்குமா? u இங்கே இருக்குது, என்னோடய ஸ்கர்வ் வந்து எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அது என்னோடய இன்சிடென்ட் ரே இப்படி இருக்குது. ஸோ u வந்து மைனஸில் போடணும். சரியா? ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெகட்டிவில் போடணும். ஆனால் நம்ம இந்த இடத்துல நெகட்டிவில் போட மாட்டோம். ஏன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டெரிவேஷனில் மட்டும்தான் நான் இப்படி சொல்கிறேன். அது ஏன்றது கொஞ்சம் நேரத்தை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு யூவும் வியும் ஆக்சுவலாக பார்த்தா v வந்து ப்ளஸில் இருக்கணும். கரெக்டாக? பட் நான் வியை வந்து போடலை. ஏன் போட மாட்டேறேன்? டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் மியூ ஐ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ மியூ எஃப்ல யார் வருவா சொன்னால் மியூ எஃப்ல வந்து இது வரும். கரெக்டாக? மியூ எல் டிவைடட் பை வி வந்து என்னது, v1 இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, v1 டிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். மைனஸ் மியூ ஐ பை ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸாக இருக்குது, யூவில் பிளேஸாக இருக்குது, யூ அப்படியே இருக்கட்டும். சரியா? ஈக்குவல்ஸ் டு மியூ எஃப்ல யார் வருவா, நமக்கு லென்ஸ் வருவா. மியூ எல் மைனஸ் மியூ எஸ் டிவைடட் பை என்ன வரும் நமக்கு, ஆர் வந்து இப்போ R1 எடுப்பீங்களா R2 எடுப்பீங்களா? யோசிங்க. R1 எடுப்பீங்களா R2 எடுப்பீங்க? இந்த சர்ஃபேஸை பார்த்து பேசுங்க. இந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் என்னது, R2. கரெக்டாக? ஸோ R1 இந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் R1 தானே, R1. சரியா? இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்டா. ஓகே, ஒன்றும் இல்லைடா, நல்லா கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலா டிரைவ் பண்ணப்போ சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணி டிரைவ் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணிங்க? இந்த ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலாவை டெரிவேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன், என்சிஆர்டியில் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா சைன் கன்வென்ஷனை யூஸ் பண்ணி இந்த டெரிவேஷன் போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஆல்தோ சைன் கன்வென்ஷனை போட்டு டெரிவேஷன் கொண்டு வந்திருந்தாலும் நம்ம சம்ஸ் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடும்போது என்ன பண்ணுவோம், ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலாவில் சைன் கன்வென்ஷனை யூஸ் பண்ணும். கரெக்டாக? யூஸ் பண்ணும். ஏன் அப்படி யூஸ் பண்ணும்? ஆல்ரெடி சைன் கன்வென்ஷன் தான் போட்டிருக்கோமே. அது ஏன்னாக்கா இப்போ என்ன பண்ணிக்கிறோம், ஒரு மெஷின் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, இது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. சரியா? இந்த சாஃப்ட்வேருக்கு என்ன பண்ணிட்டோம், நம்ம சைன் கன்வென்ஷன் ஸ்டார்டிங்கில் கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த சாஃப்ட்வேர் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டோம், நாங்கள் இந்த மாதிரி சைன் கன்வென்ஷன்லாம் அப்ளை பண்ண போகிறோம். சரியா? உன்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து இஷ்டத்துக்கு யூவிக்கெலாம் ஆன்சர்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு ப்ளஸ் யூவா மைனஸ் யூவா ப்ளஸ் வியா மைனஸ் வியான்னு தேவை. சரியா? அதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த சாஃப்ட்வேரை நான் ரெடி பண்ணும்போதே இதில் நான் எந்த வேல்யூ கொடுத்தாலும் சைன் கன்வென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வேல்யூ கொடுத்தா எனக்கு சைன் கன்வென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ வெளியே கொடுக்குற மாதிரி இந்த ஃபார்முலாவை நான் ரெடி பண்ணேன். ஓகே, அப்படி ரெடி பண்ண ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலாவில் நம்ம ஆரம்பத்திலே சைன் கன்வென்ஷன்லாம் போட்டது எதுக்காகனா அதை ஒரு சாஃப்ட்வேரை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னாக்கா அப்போ நம்ம என்ன சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணி இதில் போட்டாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் கிடைக்கணும். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம். ஓகே, அது எப்படி நமக்கு வந்து எந்த ஒரு அஃபெக்ட்டும், இப்போ நான் ஒரு சைன் கன்வென்ஷனில் போடுறேன்னா எனக்கு அதே ஆன்சர் அதே கன்வென்ஷனில் எப்படி வெளியே வருதுன்னா நியூட்ரலைசேஷனால். ஓகே, ஸோ இப்போ நான் இது ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கு. நான் வந்து இந்த இடத்துல ஒரு சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணினாக்கா இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நியூட்ரலைஸ் ஆகிட்டு எனக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வரணுமோ கரெக்டாக அது வரும். சரியா? ஆனால் நான் இப்போ இந்த இடத்துல இந்த சைன் கன்வென்ஷன் ஆல்ரெடி அப்ளை பண்ண ஃபார்முலா இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். சரியா? திரும்பவும் நான் இந்த இடத்துல சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணால் இந்த சாஃப்ட்வேரை நான் கரெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த சாஃப்ட்வேரை நான் தப்பு பண்ணி எரர் பண்ணி வேறு ஏதோ ஒரு ஃபார்முலா கொண்டு வருவேன். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல திரும்பவும் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணல. புரியுதாடா? எங்கேயுமே அப்ளை பண்ணல. R1க்கும் அப்ளை பண்ணல, யூக்கும் அப்ளை பண்ணல, விக்கும் அப்ளை பண்ணல. ஜஸ்ட் மியூ ஐயும் மியூ எஃப் தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக? அதுக்கு என்ன காரணம், இதான் காரணம். சரியா? புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணிட்டோம் இந்த ஃபார்முலாவில். இப்போ திருப்பி இந்த இடத்துல நம்ம இந்த கொஷனை பேஸ் பண்ணி சைன் கன்வென்ஷன் போட்டு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் மேட்ச் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த பக்கம் வந்து சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணல. சரியா? ஸோ இது ஈக்குவேஷன் 1 போட்டு எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணால் இதே மாதிரி செகண்ட் சர்ஃபேஸை வந்து நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக கவனிங்கடா, ஒன்றும் இல்லை. டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட், போர்டு எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ பொறுமையாக கவனிங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே ஏதோ ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்குதுல்ல, ஏதோ ஒரு ரிஃப்ராக்ஷன் நடந்து திரும்பவும் ரேரிலேருந்து டென்சர், அதான் நமக்கு எது ரேர் எது டென்சர் ஒன்றும் தெரியாது. மேபி சரௌண்டிங் டென்சராக இருக்கலாம், இது ரேராக இருக்கலாம், அது தெரியாது நமக்கு. ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் போய்ட்டு எனக்கு இமேஜ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். இதுதான் ஆக்சுவலாக என்னோடய ஃபைனல் இமேஜ். IF வந்து இங்கே தான் ஃபார்ம் ஆகிருக்கு. என்னோட ஃபைனல் இமேஜ் இங்கே தான் கிடச்சிருக்கு. கரெக்டாக? என் ஃபைனல் இமேஜோட பொசிஷன் எங்கே இருக்குன்னா இங்கேருந்து ஃபைனல் டிஸ்டன்ஸ் இருக்குது, VFல இருக்குது. கரெக்டாக? ரைட். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸை நம்ம அதே ரெஃப்ராக்ஷன் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் சர்ஃபேஸ், second refraction is from second surface. ஸோ செகண்ட் சர்ஃபேஸில் இருக்க ரிஃப்ராக்ஷனுக்கு ஃபார்முலா அதே தான். என்ன யூஸ் பண்ணுவோம், மியூ எஃப் மைனஸ் என்னது V.
மியூ எஃப் என்னது இந்த இடத்துல பாருங்கள், லீவ் ஆகிற ரே இங்கே இருக்குது, மியூ எஃப் வந்து என்னது அப்போ மியூ எஸ். ஸோ மியூ எஸ் நான் டேரெக்டாக போடுறேன், மியூ எஸ் டிவைடட் பை வியோட டிஸ்டன்ஸ் என்னது, தப்பு பண்ணுவாங்கடா இந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. போல் இங்கே இருக்குது, இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ விஎஃப் வரும் இந்த இடத்துல, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இருக்க விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ நான் அடுத்து எழுத போகிற விஷயம் புரியாது நிறைய பேருக்கு. நான் என்ன போகிறேன்னா இந்த இடத்துல ஆப்வியஸாக மியூ ஐ வந்து என்னது லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிவைடட் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் போடணும். கரெக்டாக? நிறைய பேர் என்ன தப்பு பண்ணாங்க, ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குல்ல, அந்த ஞாபகத்தில் நான் தான் சொன்னேன், நீங்கள் ஆப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸை கதை முடிஞ்சு. ஆப்ஜெக்டாக பார்க்கக்கூடாது. இந்த சர்ஃபேஸுக்கு இன்சிடென்ட் ரே எங்கே வருது, இந்த சர்ஃபேஸ்க்கு இன்சிடென்ட் ரே இங்கே வருது. கரெக்டாக? இன்சிடென்ட் ரேவை கன்வெர்ட் பண்ணால் தான் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இந்த இடத்துல வர இன்சிடென்ட் ரேவை கன்வெர்ட் பண்ணால் எனக்கு ஆப்ஜெக்ட், இந்த சர்ஃபேஸில் வர இன்சிடென்ட் ரேவை கன்வெர்ட் பண்ணால் ஆப்ஜெக்ட் இங்கே, அதனால தான் யூ எடுத்தீங்க. இந்த சர்ஃபேஸில் வர இன்சிடென்ட் ரே இதுதான், இது கிடையாது, இதுதான். இதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா எங்கே போய் மீட் ஆகுது, இங்கே மீட் ஆகுது. ஸோ I1 தான் இதுக்கு என்னது ஆப்ஜெக்ட். எதுக்கு, இந்த செகண்ட் சர்ஃபேஸ்க்கு I1 தான் ஆப்ஜெக்ட். புரியுதா? கிளியராக? இதை உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன். அப்போ I1ஓட டிஸ்டன்ஸ் என்ன, போல்லேருந்து I1ஓட டிஸ்டன்ஸ் வந்து V1 டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ V1, இது நிறைய பேருக்கு புரியாது. எப்படி இங்கே V1 வந்துச்சு, எப்படி இங்கே V1 வந்துச்சுன்னு கதறுவாங்க. பேசிக் கான்செப்ட். என்ன, நம்ம இன்சிடென்ட் ரேவை கன்வெர்ட் பண்ணால் ஆப்ஜெக்ட் கிடைக்கும், ரிஃப்ராக்டட் ரேவை கன்வெர்ட் பண்ணாக்கா இமேஜ் கிடைக்கும். சிம்பிள் கான்செப்ட், அவ்வளோதான். ஸோ இமேஜ் ஆப்ஜெக்ட்டும் கிடச்சிருச்சா. அடுத்து இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு, மியூ எஃப் மைனஸ் மியூ ஐ, அதாவது மியூ எஃப் என்னது மியூ எஸ் மைனஸ் மியூ எல் டிவைடட் பை ஆர் வரும். சரியா? ஆர் என்ன வரும், R1 R2வா, செகண்ட் சர்ஃபேஸுக்கு ஆர் வந்து என்னது R2, முடிஞ்சு போச்சுடா. ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் ஃபார்முலா. எல்லாமே புரிஞ்சா, செகண்ட் ஃபார்முலா ரெண்டுமே புரிஞ்சாடா, கிளியராக? சைன் ஏன் எடுக்கல, எங்கேயும் எதுக்கு வி, அதே ரீசன் தான். ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவில் சைன் கன்வென்ஷன் போட்டு தான் வருது, அதனால் நம்ம சைன் எடுக்க வேண்டாம். சரியா? கிளியராக? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, ஆடிங் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன், ஆடிங் 1 and 2 நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ஃபார்முலாலையும் மியூ எல் பை V1 இருக்கும், இந்த ஃபார்முலாலையும் மியூ 1 பை VL இருக்குது. ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ கேன்சல் அவுட் ஆகிடுச்சா மீதி உங்களுக்கு மியூ எஸ் டிவைடட் பை VF மைனஸ் மியூ எஸ் டிவைடட் பை U, மியூ எஸ் டிவைடட் பை VF மைனஸ் மியூ எஸ் டிவைடட் பை U இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஒரு நிமிஷம் இருங்கடா செக் பண்ணிக்கலாமா, மியூ எஸ் டிவைடட் பை VF மைனஸ். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மியூ, அதில் என்ன காமன் எடுக்கலான்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம என்ன பண்ணலாம், அந்த மேலே ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பார்த்தா மியூ எல் மைனஸ் மியூ எஸ் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் மியூ எஸ் மைனஸ் மியூ எல் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், மியூ எஸ் மைனஸ் மியூ எல்ல இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நெகட்டிவ் சைன் எக்ஸ்ட்ரா வந்துடும்ல. ஏன் அப்படி பண்ணுறேன்னா, நான் காமனாக வெளியே எடுக்க போகிறேன். காமனாக என்ன பண்ணுறேன், நான் வந்து மியூ எஸ் இல்லை மியூ எல் மைனஸ் மியூ எஸ்ஸை காமனாக எடுக்கிறேன். எது வேணால் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மியூ எல் மைனஸ் மியூ எஸ்ஸை நான் காமனாக எடுக்கிறேன். ஸோ மியூ எல் மைனஸ் மியூ எஸ் எடுத்தாக்கா எனக்கு 1/R1 இருக்குல்ல, அது ப்ளஸ்ஸாக வருது பாருங்கள், 1/R1 ப்ளஸ்ஸாக வருது. ஆனால் கீழே இருக்க 1/R2 வந்து மைனஸ் வரும், ஏன்னா நெகட்டிவ் சைனில் மல்டிப்ளை பண்ணும் R2. பேசிக் மேக்ஸ் தானே, ஒன்றுமே இல்லைங்க, பெருசாக நான் எதுவுமே பண்ணல. சரியா? மியூ எல் மைனஸ் மியூ எஸ் இன்ட்டு 1/R1 மைனஸ் 1/R2. இது வரைக்கும் புரிஞ்சாடா? அவ்வளோதான், முடிஞ்சு. ஃபார்முலா கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னாக்கா, நமக்கு மியூ எஸ் இல்லைனா காமனாக எடுத்துருவோம். மியூ எஸ்ஸை காமனாக எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், முடிஞ்சு. டெரிவேஷன் முடிஞ்சு. இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா வச்சு விளையாட வேண்டிய வேலை தான், ஒன்றுமே இல்லைடா, சிம்பிள்டா. ஸோ இதில் வந்து மியூ எஸ்ஸை காமனாக எடுத்தால் என்ன வரும், 1/VF மைனஸ் 1/U இஸ் ஈக்குவல்ஸ் டு, இந்த இடத்துல என்ன, மியூ எல் மைனஸ் மியூ எஸ் டிவைடட் பை மியூ எல் மைனஸ் மியூ எஸ் டிவைடட் பை மியூ எஸ். கரெக்டாக? அந்த பக்கம் 1/R1 மைனஸ் 1/R2. கிளியராக? புரிஞ்சாடா? ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். 10th ஸ்டாண்டர்ட் ஒரு ஃபார்முலா படிச்சிங்களா, 1/F இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/V மைனஸ் 1/U. அந்த ஃபார்முலா படித்தோம்ல, அந்த ஃபார்முலா தான் இங்கே இருக்குது பாருங்கள். மேலே என்ன இருக்குது, லென்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் ஃபார்முலா என்னது, 1/F மைனஸ் 1/U இஸ் ஈக்குவல்ஸ் என்னது, 1/Fன்னு எழுதிக்கலாம். சரியா? 1/V மைனஸ் 1/U 1/Fன்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலாக நான் 1/Fன்னு போட்டுக்கலாம். ஸோ 1/F இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ எல் பை எஸ், மியூ எல் பை மியூ எஸ் மைனஸ் 1. ஓகே, என்ன பண்ணுறேன், என்சைம் எடுத்துட்டேன், ரெண்டு பக்கமும் தனித்தனியாக பிரிச்சுட்டேன், அவ்வளோதான். ஸோ 1/R1 மைனஸ் 1/R2.
வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னாக்கா ஸ்டார் போட்டுகிட்டே போங்க. இந்த ஃபார்முலாவை நான் புரிய வைக்கிறதே எனக்கு பெரிய விஷயம், புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, உங்களோட 12th இம்பார்ட்டன்ட் ஃபார்முலான்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. சரியா? இப்போ இதில் இருக்க எல்லா மீனிங்குமே உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ இந்த ஃபார்முலா லைட்டாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போவுமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸே சொன்னேன். ஃபஸ்ட்டு கிளாஸை நான் சொன்ன முதல் விஷயம் இதுதான். இந்த சாப்டரில் ஒரு லென்ஸு கொடுத்துட்டேன், கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துட்டேன், அது கன்வர்ஜிங்காக டைவர்ஜிங்காக கேட்டால் என்ன சொல்வீங்க? கன்வர்ஜிங் சொல்வீங்களா? தப்பு. அது நீங்கள் தப்பாக சொல்லி கொடுத்தாங்க 10th. ஆக்சுவலாக 10th ஏரை மட்டுமே மீடியமாக வச்சு படித்தனால கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொன்னீங்க. பட் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு கன்வர்ஜிங்காகவும் மாறலாம், டைவர்ஜிங்காகவும் மாறலாம். அதே தான் கான்கேவ் லென்ஸும் கன்வர்ஜிங்காகவும் மாறலாம், டைவர்ஜிங்காகவும் மாறலாம். சொல்லி கொடுத்தனா இல்லையா? டெஃபினட்டாக சொல்லி கொடுத்துறேன். அந்த விஷயம்லாம் யாரை டிபெண்ட் பண்ணிடுறேன்? இந்த ஃபார்முலா டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் லென்ஸை பார்க்காதீங்க. என்னோட கான்வெக்ஸ் லென்ஸு கன்வர்ஜிங்காக டைவர்ஜிங்காக எதை டிபெண்ட் பண்ணியிருக்குனாக்கா ஒரு சின்ன பேசிக் தான். கன்வர்ஜிங்காக இருந்தால் என் ஃபோக்கஸ் வந்து ப்ளஸில் இருக்கும். கன்வர்ஜிங் லென்ஸாக இருந்தால் என் ஃபோக்கஸ் வந்து ப்ளஸில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்படி ஒரு லென்ஸ் வச்சுருக்கேன். இந்த லென்ஸில் ஒரு வேளை இன்சிடென்ட் ரே இந்த பக்கம் இருக்குது, என் இன்சிடென்ட் ரே இப்படி வருது. ஒரு வேளை என்னோடய ஃபோக்கஸும் நான் இதே டேரெக்ஷனில் மெஷர் பண்ணால் அப்போ தானே ப்ளஸ் ஃபோக்கஸ் சொல்வோம். ஸோ கன்வர்ஜிங்காக இருந்தால் தான் அது நடக்கும். கன்வர்ஜிங்காக இருந்தால் தான் அது நடக்கும். டைவர்ஜிங்காக இருந்துச்சுன்னு நினச்சிக்கோ, இதே கான்வெக்ஸோட டைவர்ஜாக மாறிடுச்சு பிகாஸ் ஆஃப் மீடியம் ஆப்வியஸ்லி. இப்போ ஒரு நிமிஷம் இல்லை, இதே கான்வெக்ஸ் லென்ஸு டைவர்ஜிங்காக மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சுன்னா பிகாஸ் இந்த μ/s இந்த மீடியம்னால மாறிடுச்சு. டைவர்ஜிங்காக மாறிடுச்சா என்ன பண்ணுவோம்? ஃபோக்கஸ் எப்படி இது ரிஃப்ளெக்டட் ரே மீட் ஆகிற பாயிண்ட்டாக தான் நம்ம ஃபோக்கஸ் சொல்லுவோம். ஸோ இதை மீட் பண்ணோன்னா இந்த இடத்துல ஃபோக்கஸ் வருது பாருங்கள். ஃபோக்கஸ் நெகட்டிவ் ஆகிடுச்சு. இன்சிடென்ட் ரேயோட டேரெக்ஷன் இப்படி இருக்குது, நீங்கள் ஃபோக்கஸ் மெஷர் பண்ணுறது ஆப்போசிட் டேரெக்ஷனில் மைனஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக? அப்போ லென்ஸை பொறுத்து கன்வர்ஜிங்காக டைவர்ஜிங்காக கிடையாது, ஃபோக்கஸை பொறுத்து தான் இருக்குது. என் ஃபோக்கஸ் மைனஸாக இருந்தாக்கா டைவர்ஜிங் லென்ஸு, ஃபோக்கஸு ப்ளஸ்ஸாக இருந்தாக்கா அது கன்வர்ஜிங் லென்ஸு. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாலேருந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்கும், ஃபோக்கஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் ஒரு வேளை உங்களுக்கு ஃபோக்கஸோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக வருது, அப்போ அந்த லென்ஸில் என்ன சொல்லணும்? நம்ம கன்வர்ஜிங் லென்ஸுன்னு சொல்லுவோம். ஏன் கன்வர்ஜிங் லென்ஸை பாசிட்டிவ் எடுக்கணும்னா இந்த டேரெக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரேவை நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க ஃபோக்கஸை. அதுவே இந்த ஃபார்முலாவில் ஃபோக்கஸ் நெகட்டிவாக வந்துச்சுன்னா அது வந்து டைவர்ஜிங்னு சொல்லுவோம். டைவர்ஜிங். சரியாடா? இதுதான் பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுன்னா எல்லாத்தையும் நீங்கள் சூப்பர் டூப்பராக அடிச்சு நொறுக்கிடுவீங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு என்ன விதம்னாக்கா, R1 இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணும்போதே நம்ம என்னென்னு எடுத்தோம்? R1 யார் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் இன்சிடென்ட் ஆகுதுல்ல, அவனோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை வித் சைன் நீங்கள் இங்கே போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேளை என் சர்ஃபேஸ் இப்படி இருக்குனாக்கா, சரியா, இது என்னோட இன்சிடென்ட் ரே அப்படின்னாக்கா, இவனுக்கு R1 வந்து இங்கே இருக்கும், R2 வந்து இங்கே இருக்கும். கரெக்டாக? இல்லை நான் இதை பேரை மாற்றி எழுதிக்கிறேன், இது R2ன்னு வச்சுக்கிறேன், நான் இது R1ன்னு வச்சுக்கிறேன், பேரை மாற்றி எழுதிக்கிறேன். நான் இதை R2 R1ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கான்செப்ட் என்ன தெரியுமா? என்னோடய இன்சிடென்ட் ரே மீட் ஆகிற முதல் சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ் தான். கரெக்டாக? இந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் எங்கே இருக்குது? ஆப்போசிட் டேரெக்ஷனில் மெஷர் பண்ணுறீங்க. -R2. இந்த -R2ஓட வேல்யூ கொண்டு போய் நீங்கள் இங்கே போடணும். புரியுதா? இந்த -R2ஓட வேல்யூ கொண்டு போய் நீங்கள் இங்கே போடணும். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸோட R1 இது எப்படி இந்த டேரெக்ஷன் அப்படி மெஷர் பண்ணுறீங்க, ப்ளஸ் R1 கொண்டு போய் இங்கே நீங்கள் போடணும். சரியா? R1 R2 வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாலும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் போய் மீட் ஆகிறதுல அந்த சர்ஃபேஸோட R ப்ளஸ்ஸை மெஷர் பண்ணுறீங்களா மைனஸை மெஷர் பண்ணுறீங்களா பார்த்துட்டு அந்த வேல்யூ கொண்டு போய் நீங்கள் R1ல் போடணும். ஓகே, வெரி கிளியர், பி வெரி கிளியர் வித் இட். சரியா? சூப்பர்ரா. இதுக்கப்புறம் மீதியெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேன் சைன் கன்வென்ஷன் ஏன் நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், பிகாஸ் ஃபார்முலா டிரைவ் பண்ணுறப்ப ஏன் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா பிகாஸ் ஆல்ரெடி நான் அசியூம் பண்ணிட்டேன். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஃபார்முலாலேருந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஃபோக்கஸ். அதுவும் நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஃபோக்கஸ் வந்து பார்த்தோம்னா எப்படி, ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ஃபோக்கஸ் இங்கேயும் இருக்குது, கரெக்டாக? இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரு விஷயம் நான் கிளியர் பண்ணிட்டேன். இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் இன்சிடென்ட் ரே இப்படி வருதுடா, ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது. சரியா? இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட ஃபோக்கஸோட வேல்யூ நெகட்டிவாக வருதுன்னா என்ன அர்த்தம்? என் ஃபோக்கஸ் வந்து நீங்கள் இதை தான் கன்சிடர் பண்ணணும். இந்த லென்ஸுக்கு இது தான் ஃபோக்கஸ், அது ஃபோக்கஸ் கிடையாது. இதே இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஃபோக்கஸ் வந்து ப்ளஸ்ஸில் வந்துடுச்சு, அப்போ என்னோடய ஃபோக்கஸ் இது கிடையாது, என்னோடய ஃபோக்கஸ் இது தான். சரியா? ஸோ பி வெரி கிளியர் வித் இட். லென்ஸுக்கு மல்டிபிள் ஃபோக்கஸ் இருக்குது.
எந்த ஃபோக்கஸ் வரும் எந்த ஃபோக்கஸ் வராதுங்கிறது இந்த ஃபார்முலா டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சரியா? இது ஒரு டவுட்டு. இன்னொரு டவுட் என்ன, எனக்கு ஃபோக்கஸ் வந்து வேறு இருக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கலாம். கண்டிப்பாக என் ஃபோக்கஸ் வந்து வேறு இருக்கலாம். கரெக்டாக இல்லையாடா? வேறு இருக்கலாம். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ தான் சொன்னேன், கண்ணாடி இப்படி பார்த்தீங்கன்னா படிக்க முடியும், திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா படிக்க முடியும். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பக்கம் நீ இன்சிடென்ட் ரே வருதுனாக்கா அதுக்கு ஃபோக்கஸ் வேறு இருக்குது, இந்த பக்கம் நீ இன்சிடென்ட் ரே வந்துச்சுன்னா அதுக்கு ஃபோக்கஸ் வேறு இருக்குது. கரெக்டாக? இது ஏன் நடந்துச்சுன்னா இது திக் லென்ஸ், அதனால் நடந்துச்சு. இது திக் லென்ஸ், அதனால் நடந்துச்சு. ஆனால் தின் லென்ஸில் உங்கள் ஃபோக்கஸோட மேக்னிடியூட் மாற போகிறதே கிடையாது. நீங்கள் இப்படி மெஷர் பண்ணாலும் மேக்னிடியூட் சேமாக தான் இருக்கும். அது 10 ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறது டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஆனால் அது 10ஆக தான் இருக்கும் கண்டிப்பாக. சரியா? இதுதான் மேஜர் கான்செப்ட். எழுதிக்கோங்க. ஃபோக்கல் லென்த் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப், முக்கியமான பாயிண்ட் நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஃபோக்கல் லென்த் is focal length of thin lens is independent of, நான் இதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்டா. சரியா? ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் ஐஆர். நான் சைனை பற்றி பேசலை, மேக்னிடியூடை பற்றி பேசுகிறேன். சரி? எப்படி உங்களோட கிளாஸ் வந்து இப்படி பார்த்தா வேறு ஃபோக்கஸ் அண்ட் இப்படி பார்த்தா வேறு ஃபோக்கஸ் இருக்குது, அந்த மாதிரி கிடையாது. தின் லென்ஸை நீங்கள் இப்படி பார்த்தாலும் ஒரே ஃபோக்கஸாக இருக்கும், இப்படி பார்த்தாலும் ஒரே ஃபோக்கஸாக இருக்கும். சரி? அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆனால் திக் லென்ஸுக்கு அப்படி கிடையாது. சரியா? திக் லென்ஸாக இருந்துச்சுன்னா அது கிடையாது. சரியா? ஜென்ரலாக சென்டிமீட்டரில் தான் கொடுத்தாங்கன்னா அது திக் லென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்கடா, ஐஐடியிலே ஒரு கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லென்ஸுக்கு வந்து ரொம்ப கொஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணால் தின் லென்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தின் லென்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணாமல் உங்களுக்கு வந்து சென்டிமீட்டரில் இதோட ஃபோக்கஸோ இதோட ரொம்ப திக்காக இல்லை, கண்டிப்பாக திக் லென்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும். திக் லென்ஸ்னு ஒரு வார்த்தை இருந்தால் கண்டிப்பாக ஃபோக்கஸ் மாறி வரும். ஏன் நான் மாறி வரும்னா, நீங்கள் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் ரே டயக்ராம் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேரலாக நான் பாஸ் பண்ணேன், இந்த சர்ஃபேஸுக்கு பேரலாக இருக்க எந்த ஒரு ரிஃப்ராக்ஷனுமே நடக்காது. கரெக்டாக? இந்த சர்ஃபேஸை ரிஃப்ராக்ஷன் எல்லாம் பாஸ் ஆகிடும். ஓகே, இந்த சர்ஃபேஸை போய் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். கரெக்டாக? இந்த சர்ஃபேஸை போயிட்டு ரிஃப்ராக்ஷன் நடந்து இந்த இடத்துல மீட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இது ஃபோக்கஸ்னு வச்சுப்போம். கரெக்டாக? ஃபோக்கஸோட வேல்யூ இவ்வளோ குட்டியாக இருக்குது. இப்போ நான் அதே ஆப்போசிட் டேரெக்ஷனில் ஒரு ரே வரையேன். இப்படி வரைஞ்சால் இந்த கண்டிஷன். ஸோ ஆப்போசிட் டேரெக்ஷன் நான் ஒரு ரே வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு ரே வரைகிறேன். இந்த சர்ஃபேஸை ஃபஸ்ட்டு ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிஃப்ராக்ஷன் நடந்து இப்படி வருது. கரெக்டாக? ஏன்னா இது கர்வ் சர்ஃபேஸாக ரிஃப்ராக்ஷன் நடக்கும். இந்த சர்ஃபேஸுக்கு பாருங்கள், இப்போ இந்த பிளேன் சர்ஃபேஸை அகைன் ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ராக்ஷன் நடந்து இங்கே போய் மீட் ஆகுது. ஸோ பாருங்கள், ஃபோக்கஸ் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. புரியுதா? ஸோ திக் லென்ஸில் அதனால தான் ஃபோக்கஸ் வேறு இருக்குது. ஆனால் தின் லென்ஸில் அந்த விஷயம் நடக்காது. அது ஏன் நடக்காதுங்கிறது நான் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. ப்ரூவ் பண்ணி காமிச்சேன்னா புரிஞ்சுப்பீங்க. சரியா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. சரியா? இந்த விஷயம் புரியாதனால தான் இந்த டாபிக் கஷ்டமாக இருக்கும். ஓகே, பட் நான் உங்களுக்கு ஒன்றுமே அனலைஸ் பண்ணி இதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க, இதில் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினச்சி உங்கள் இடத்துலேருந்து நான் யோசித்து ஒன்றும் பண்ணுறதுனால தான் புரியுது. ஸோ என்னை கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ஓகே, ரொம்ப லொடன்னு பேசுகிற மாதிரியே இருக்கும் இன்றைக்கி லெக்சரில் ஃபுல்லாகவே. பிகாஸ் ஃபுல்லாகவே இன்றைக்கி தியரி தான். சரியா? ஸோ அதனால் கொஞ்சம் கவனிச்சிருங்க. நாளையெல்லாம் வந்து திருப்பி இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். கான்செப்ட் படிக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ். உங்கள் என்சிஆர்டியில் இது இருக்குது, அதுக்காக எடுக்கிறேன். பட் இது அந்தளவுக்கு வந்து காம்படிஷனில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நான் போடுறேன் உங்களுக்கு. டைப்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ். 2 கைண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்குடா. ஒன்று வந்து ப்ரைமரி ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி ஃபோக்கஸ் என்னென்னு டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. த பாயிண்ட் வேர் object must be placed such that the image is formed at infinity. அதுதான் வந்து ப்ரைமரி ஃபோக்கஸ் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் என்சிஆர்டியில் எப்படி டிஃபைனாக இருக்கும்னா இப்படி இருக்கும்ல, கர்வ் சர்ஃபேஸுக்கு தான் ப்ரைமரி ஃபோக்கஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்குனாக்கா இந்த இடத்துல வந்து இது வந்து நம்மளோடது. ஸோ நான் எந்த இடத்துல என்னோடய ஆப்ஜெக்டை வச்சேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆப்ஜெக்ட் வைக்கிறேன் அப்படின்னாக்கா இதோட இன்சிடென்ட் ரே இங்கே போய் மீட் ஆகும்ல, போயிட்டு இதோட இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் வந்து எனக்கு மீட் ஆகணும். இதோட இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் மீட் ஆகணும். ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைமரி ஃபோக்கஸ் சொல்லுவோம். சரியா? லென்ஸ் மேக்கர் ஃபார்மில் வச்சு நம்மளோட ரிஃப்ராக்ஷன் ஃபார்மில், ஏன்னா இது நான் கர்வ் சர்ஃபேஸுக்கு தான் இது ஆக்சுவலாக அந்த இடத்துல எடுத்துருக்கணும். பட் உங்களுக்கு இப்போ எடுக்கிறேன். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்வ் சர்ஃபேஸில் நடக்குது ரிஃப்ராக்ஷன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபார்மில் என்னது?
mu f minus v minus mu I divided by u is equal to mu f minus mu I divided by r. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல mu f என்னது லீவிங், இதை வந்து என்ன சொல்லலாம் நம்ம mu 2ன்னு வச்சுக்கோங்க, இதை mu 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ mu 2 வரும். mu 2 டிவைடட் பை இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ இன்ஃபினிட்டி வியோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி மைனஸ் mu I என்னது mu 1. சரியா? mu 1 டிவைடட் பை ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் பிளேஸ் ஆகிருக்கு. என்ன டிஸ்டன்ஸில் பிளேஸ் ஆயிருந்தால் இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்ட் கிடைக்கும், ஃபோக்கஸில் பிளேஸ் ஆயிருந்தா. ஓகே, ஸோ மெஷர்மெண்ட் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் மெஷர் பண்ணுறீங்க. ஸோ மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு mu f மைனஸ் mu I. கரெக்டாக? ஸோ mu 2 மைனஸ் mu 1 டிவைடட் பை ஆரோட வேல்யூ எப்படி மெஷர் பண்ணுவீங்க, இங்கே இருக்குன்னு வச்சுக்கோம் ஆரோட வேல்யூ. கரெக்டாக? ஸோ அதை ஆர்னே வச்சுக்கலாம் நம்ம, ப்ளஸ் ஆர். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் இதோட வேல்யூ 0 ஆகிடும். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா mu 1 மைனஸ் mu 2 ஆகிடும். இந்த மைனஸ் அப்படி ஓகே, மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. mu 2 மைனஸ் mu 1 பை 6 இல்லை mu 1 டிவைடட் பை mu 2 மைனஸ் mu 1 இன்ட்டு ஆர்னு வருது. கரெக்டாக? ஸோ f1ன்னு வச்சுக்கலாம் இது. ஓகே, லெட்டர்ஸ் assume it is f1. f1 வந்து இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ f1ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு, mu 1 r டிவைடட் பை mu 2 மைனஸ் mu 1. ஸோ இதை வந்து நம்ம ப்ரைமரி ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். mu 1 இன்ட்டு ஆர் பை mu 2 மைனஸ் mu 1 வந்து ப்ரைமரி ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி செகண்டரி ஃபோக்கஸ்ன்னு இருக்குது. இதோட சிக்னிஃபிகன்ஸ் தான் உங்களுக்கு நான் நியூமெரிக்கல்ஸ் எடுக்கிறப்போ சொல்கிறேன்டா. இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் இந்த டெஃபினிஷனெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. Secondary focus. Secondary focus யார் சொன்னால் the point light passes. கொஞ்சம் நேரம் வாய்க்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். Principal axis passes principal axis. என்ன சொல்கிறேன்னாக்கா, என் ஆப்ஜெக்டை நான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இன்ஃபினிட்டியில் வச்சுருப்பேன். சரியா? என் ஆப்ஜெக்டை நான் போன வாட்டி என் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருந்துச்சு, இமேஜ் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆச்சு. இந்த வாட்டி என் ஆப்ஜெக்டே இன்ஃபினிட்டியில் இருக்குது. கரெக்டாக? என் ஆப்ஜெக்டே இன்ஃபினிட்டியில் இருக்குது. அப்போ எந்த பாயிண்ட்டில் என் ஃபோக்கஸ் போய் மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டு, எந்த பாயிண்ட்டில் போய்ட்டு என்னோடய ரிஃப்ராக்டட் ரேலாம் போய் மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை நான் வந்து என்ன சொல்லுவேன்னாக்கா என்னோட செகண்டரி ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவேன். சரியா? ஸோ அதே ஃபார்மில் இங்கே அப்ளை பண்ணுவோம். mu எஃப்க்கு பதிலாக என்ன வரும், இதை அதே மாதிரி mu 1 mu 2ன்னு வச்சுக்கோங்க. mu எஃப்க்கு பதிலாக mu 2 வருமா? கரெக்டு தானே? mu 2 டிவைடட் பை இமேஜோட டிஸ்டன்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும், ஆப்வியஸாக இந்த டைரெக்ஷன்லேயே ஃபார்ம் ஆகும். mu 2 பை எஃப் மைனஸ் mu I வந்து mu 1. இமேஜோட ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியில் இருக்குது. அப்போ mu 2 மைனஸ் mu 1 டிவைடட் பை ஆரோட டைரெக்ஷன் இப்பயும் ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் ஆர். கரெக்டாக? ஸோ இந்த வேல்யூ வந்து என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஃபோக்கஸ் 2ன்னு வச்சுக்கலாம். இது f2ஓட வேல்யூ வந்து என்ன கிடைக்குது, r mu 2 டிவைடட் பை mu 2 மைனஸ் mu 1ன்னு கிடைக்குது. கரெக்டாக? ஸோ f1ஓட வேல்யூ இருக்குது, ப்ரைமரி ஃபோக்கஸு செகண்டரி ஃபோக்கஸ். சரியா? ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. f1 f2 டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும், ஆப்வியஸாக mu 2 கேன்சல் ஆகிடும், r கேன்சல் ஆகிடும். ஸோ f1 டிவைடட் பை f2 இஸ் ஈக்குவல்ஸ் டு mu 1 டிவைடட் பை mu 2. சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பும் நோட் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுவோம்டா, இதை வச்சு கொஸ்டின் போட்டோம்னா தெரிஞ்சிடும். சரி, இப்போதைக்கு இதை ஒரு பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேடா. சரி, இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் தின் லென்ஸை வந்து ஃபோக்கஸ் மாறாது, இப்படி இன்சிடென்ட் ஆனாலும் சரி அப்படி இன்சிடென்ட் ஆனாலும் சரி, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தண்ணி குடிக்க வேண்டிய வேலை இருக்கிறது. சரிடா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கல் லென்த் ஆஃப் தின் லென்ஸஸை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு லென்ஸுக்கும் ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்க போகுது எல்லாத்தையுமே பார்ப்போம். சரியா? ஸோ எழுதிக்கோங்க, ஃபோக்கல் லென்த் ஆஃப் தின் லென்சஸ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் தின் லென்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த பை கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்தோம்ல அதுக்கு பார்ப்போம். பை கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். நான் இந்த ஒரு லென்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சு போட்டு காமிப்பேன். மீதி எல்லா லென்ஸுக்கும் நீங்கள் அதே மாதிரி போட்டு பார்க்கணும். பை டிஃபால்ட் நீங்கள் போட்டு, அதான் உங்கள் ஹோம்ஒர்க்.
நான் வந்து ஒரு டைரெக்ஷனும் உங்களுக்கு எல்லாமே போட்டு காமிச்சு ஃபோக்கஸ் கண்டுபிடிப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனை வச்சு போட்டு காமிச்சு ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஃபோக்கஸ் சேமாக தான் வரும்ன்றது. ஏன்னா நான் ஃபஸ்ட் கேஸை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவேன். பட் நான் உங்களுக்கு ஏன் அந்த ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னா உங்களுக்கு அந்த சைன் கன்வென்ஷன்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு செம்மையாக கிளியர் ஆகிடுவீங்க. சரி, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ என் பேச்சை கேட்டு பண்ணிங்கன்னா சைன் கன்வென்ஷன் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. சரியா? ஸோ முதல்ல பை கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும்? ஆப்வியஸாக இப்படி இருக்கும். கரெக்டாக இப்படி இருந்தால் அந்த பை கான்வெக்ஸ் லென்ஸ் சொல்லுவோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் லென்ஸ் மேக்கர் ஃபார்மில் என்ன சொல்லிட்டு 1/f இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆக்சுவல் லென்ஸ் மேக்கர் ஃபார்மில் இது தான். நிறைய பேர் வந்து ஓகே ஃபஸ்ட் எழுதி போடுறேன். ஆக்சுவல் லென்ஸ் மேக்கர் ஃபார்மில் எப்படி இருந்துச்சு? μl டிவைடட் பை μs மைனஸ் 1/r1 மைனஸ் 1/r2. ஆக்சுவலாக லென்ஸ் மேக்கர் ஃபார்மில் இது தான். ஆக்சுவலாக லென்ஸ் மேக்கர் ஃபார்மில் இது தான். ஆனால் நிறைய புக்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா சரௌண்டிங் மீடியமாக ஜென்ரலாக 1ன்னு வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக 90% கேஸை வந்து நம்ம லென்ஸை வந்து என்ன பண்ணுவோம்? தண்ணி மேலே வச்சு தான் பார்ப்போம். ஓகே, ஒரு 10% கேஸ் என்ன மாதிரி கிரேஸியாக இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்க? தண்ணிக்குள்ளே போய் வச்சு பார்ப்பாங்க. சரியா? அப்போ வந்து இந்த μs வந்து வேல்யூ மாறும். ஆனால் தரையில் வச்சு பார்க்கவும் μsோட வேல்யூ ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் புக்ஸை வந்து இந்த ஃபார்மில் பார்ப்பீங்க. μ மைனஸ் 1 × 1/r1 மைனஸ் 1/r2. இந்த ஃபார்மில் என்னாச்சு? μsக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஃபார்மில் இது கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ அந்த ஃபார்மில் இது இங்கேருந்து இப்படி இருக்குது. இது ஆனால் இது ஆக்சுவல் ஃபார்மில் இது தான். ஓகே, மற்ற கேஸ் ஐஐடியில் சில டைம் கொஸ்டின் இல்லை நீட்டில் வந்து ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. வெளியே இருக்க மீடியம் வாட்டர், உள்ளே இருக்க மீடியம் லென்ஸ் வந்து கிளாஸ் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து நமக்கு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த ஃபார்மில் வச்சு போட்டிருந்தீங்கன்னா தப்பாக இருக்கும். சரியா? பி வெரி கேர்ஃபுல் வித் தட். ஸோ இந்த கேஸை நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஜென்ரலாக 90% சொன்னால் பார்த்தீங்களா ஏர் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். பட் அது அப்புறம் பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ என்ன பண்ணேன்? இந்த இடத்துல லென்ஸ் இருக்குது. கரெக்டாக என்னோடய இன்சிடென்ட் ரேவை நான் என்ன பண்ணுறேன்? இந்த பக்கம் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதை நான் என்ன பண்ணணுமா? சரி, ஓகே, நான் அப்புறம் பண்ணுறேன். ஸோ என்னோடய இன்சிடென்ட் ரே வந்து இந்த பக்கம் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டைரெக்ஷனை மெஷர் பண்ணுறது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குமா? ரைட், ஓகே, வெரி குட். ஸோ இப்போ என்ன பண்ணால் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எனக்கு ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பை கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அதான் நான் பண்ண போகிற முதல் விஷயம். ஸோ 1/f இஸ் ஈக்குவல்ஸ் டு μl. என்ன எடுக்கணும் சொன்னேன்? லென்ஸோட ஃபோக்கஸ் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் லென்ஸோட ஃபோக்கஸ் μன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ μ ஏர் இருக்குது, சுற்றி ஏர் இருக்குன்னு வச்சுக்கிட்டாக்கா அப்போ μ/1 அதை டேரெக்டாக நான் μ மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாமா? தாராளமாக போடலாம். கரெக்டாக μ மைனஸ் 1 இன்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நல்லா கவனிங்க, பொறுமையாக கவனிங்க. இந்த சர்ஃபேஸை படுது. முதல்ல என்னோட ரிஃப்ராக்டட் ரே எந்த சர்ஃபேஸ்? இது R1ன்னு கொடுக்குறேன், நான் இது R2ன்னு சொல்கிறேன். சரியா? ஸோ R1 இங்கே இருக்குது. R1 என்னது? ஆக்சுவலாக இதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்குது. இந்த டைரெக்ஷனில் மெஷர் பண்ணுறது தான் R1. கரெக்டாக? ஸோ 1/, நான் இந்த இடத்துல சைனோட போடுறேன். R1க்கு பதிலாக ப்ளஸ் R1 போடுறேன். ஏன் ப்ளஸ் R1 போடுறேன்? ஏன்னா R1ஓட டைரெக்ஷன் இப்படி இருக்குது, நான் எப்படி மெஷர் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் R1 போடுறேன். புரியுதாடா? மைனஸ் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டு 1/R2ஓட வேல்யூ எப்படி போடுறேன்னா R2 எங்கே இருக்குது? R2ஓட டைரெக்ஷன் இப்படி இருக்குது. ப்ளஸ் வந்து இப்படி அசியூம் பண்ணியிருக்கீங்க, ஆப்போசிட் டைரெக்ஷனில் R2 மெஷர் பண்ணுறீங்க. ஸோ மைனஸ் R2. இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் போட தெரிஞ்சுன்னா உங்களை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். ஸோ இதை வச்சு போட்டோம்னா வேலை முடிஞ்சு. இப்போ ஜஸ்ட் சால்வ் பண்ண வேண்டிய வேலை தான். சரியா? ஸோ 1/f இஸ் ஈக்குவல்ஸ் டு μ மைனஸ் 1. இதை சால்வ் பண்ணால் இது மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? R1 ப்ளஸ் R2 டிவைடட் பை R1 R2ன்னு போடலாமா? எல்சிஎம் எடுத்துனேன். R1 ப்ளஸ் R2 டிவைட் பை R1 R2. கரெக்டாக? கிளியரா? ஸோ இப்போ எஃபோட வேல்யூ என்னது? f இஸ் ஈக்குவல்ஸ் டு μ மைனஸ் 1 இன்ட்டு R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. கரெக்டாக? ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபோக்கஸ். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஃபோக்கஸோட வேல்யூ எப்படி வந்திருக்கு? ப்ளஸ்ஸாக வந்திருக்கு, பாசிட்டிவ் வந்திருக்கு. விச் மீன்ஸ் தட் கன்வர்ஜிங். அண்ட் we know that கான்வெக்ஸ் லென்ஸை நீங்கள் ஏரில் வச்சு பார்த்தா அது கன்வர்ஜிங்காக தான் இருக்கும். சரி, தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சூரிய வெளிச்சத்தெல்லாம் அப்படியே வச்சு பார்த்தா அப்படியே போய் கை எறிகிற மாதிரிலாம் இருக்கும்ல, கன்வர்ஜிங். ஏரில் வச்சு பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் கான்வெக்ஸ் லென்ஸை தண்ணியில் வச்சு சூரியனை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், பண்ண முடியாது. சரி, அப்போ அது டைவர்ஜிங்காக மாறிடும். ஸோ இந்த கேஸில் ஃபோக்கஸ் லென்த்தை வச்சு நம்ம அது கன்வர்ஜிங்காக டைவர்ஜிங்காக, எனக்கு ஜஸ்ட் இந்த நேமில் பை கான்வெக்ஸ் லென்ஸ்னு கொடுத்ததுனால நான் நம்பிட மாட்டேன் இது கன்வர்ஜிங்காக டைவர்ஜிங்கான்ட்டு. இந்த வேல்யூவை பார்த்து நம்ம இந்த வேல்யூ பாசிட்டிவாக அப்போ நீ கன்வர்ஜிங்னா, இந்த வேல்யூ நெகட்டிவாக அப்போ நீ டைவர்ஜிங். எனக்கு நீ கான்வெக்ஸாக இருந்துக்கோ கான்கேவாக இருந்துக்கோ பிரச்சனை இல்லை. புரிஞ்சா? கன்வர்ஜிங்காக வந்து. ஸோ ஜென்ரலாக 99% நம்ம வந்து பார்க்குற கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும்? R1 அண்ட் R2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஸோ R1 இஸ் ஈக்குவல் டு R2 இந்த ஃபார்மில் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? R1 ப்ளஸ் R2, அதாவது 2R1. கரெக்டாக? 2R1 மேலே வந்து R2. ஸோ R கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக வந்து
மியூவோட வேல்யூ எஃபோட வேல்யூ என்ன கிடைக்கும், மியூ மைனஸ் 1 இன்ட்டு ஆர் டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். சரியா, புரியுதா? வெயிட் இன்வெர்ஸ் பண்ணால் இது கீழே வரும்ல, டினாமினேட்டரில் வரும். சரியா, இன்வெர்ஸ் எடுத்துருக்கோம், நம்ம இன்வெர்ஸ் எடுத்து போட்டிருக்கோம்ல. ஸோ அப்போ என்ன ஆகும், R1 R2 மேலே வந்துடும், R1 R2 மேலே வந்துடும். மியூ 1 மியூ மைனஸ் 1 R1 ப்ளஸ் R2 கீழே வரும். கரெக்டாக? ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா என்ன ஆகும், R1 R2 போட்டால் R ஸ்கொயர் கீழே வந்து 2R இருக்குது. ஸோ R கேன்சல். ஸோ வெறும் R டிவைடட் பை 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1. ஸோ ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இதான் ஃபோக்கஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா. இதான் ஃபோக்கஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா. சரியா, ஸோ நான் ஏன் ஃபோக்கஸ் மாறாதுன்னு சொன்னேன்னா, இப்போ இதே கான்வெக்ஸ் லென்ஸ் எடுக்கிறேன்டா, நான் இங்கேயே வைக்கிறேன், அதே டேர்ம்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அதே டேர்ம்ஸ் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். சியர் இந்த சர்ஃபேஸ் என்ன சொன்னேன், நான் R1 சொன்னேன். சரி, அதே R1 தான் இங்கே போடுறேன். விச் மீன்ஸ் இந்த சர்க்கிள் நான் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணனாக்கா அதோட வேல்யூ R1. இந்த சர்ஃபேஸ் R2னா இதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணால் இதோட வேல்யூ R2. சரியா, நான் எந்த சேஞ்சுமே பண்ணல, நான் இந்த ரெண்டு அதே வேல்யூ எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் வந்து இந்த வாட்டி இன்சிடென்ட் ரே வருது, இந்த பக்கம் வந்து என்னோட இன்சிடென்ட் ரே வருது. இப்போ திருப்பி நம்ம இந்த ஃபார்முலா போட்டு பார்ப்போம், நமக்கு ஃபோக்கஸ் சேமாக வருதா வரலையான்னு மட்டும் சொல்லுவோம், பார்ப்போம். கரெக்டாக? சரியா, ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல 1/f. சரியா, இப்போ இனிஷியலாக மியூ தான் இந்த இடத்துலையும் மியூ தான் வரப்போகுது, ஏன்னா வெளியே ஏர் தான் இருக்குது. ஸோ மியூ மைனஸ் 1 எந்த சேஞ்சும் இல்லை, இந்த பாட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. சரி, இங்கே தான் நான் சொன்னேன் ஃபோக்கஸ் இப்படி வருதா, என்னோட இன்சிடென்ட் ரே இப்படி வருதா, இப்படி வருதா. நான் இங்கே R1 R2 கொடுத்துருக்கேன்ல, அதுக்காக R1 மட்டும் தான் அங்கே போகணுன்ட்டுலாம் கிடையாது. நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும், கவனிக்கலன்னா ஒன்றுமே புரியாது. நல்லா கவனிங்க, என்னோட இன்சிடென்ட் ரே இப்படி வருது, இந்த வாட்டி என்னோட இன்சிடென்ட் ரே இப்படி வருது. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் எங்கே, இதுதான் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ். என் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட ரேடியஸ் எங்கே இருக்குது, இதுதான் என் ஃபஸ்ட் சர்ஃபேஸ். சரி, அப்போ R1க்கு பதிலாக நல்லா கவனிச்சுக்கோங்கடா, R1க்கு பதிலாக என்ன பண்ணணும், இந்த டைரெக்ஷனில் ப்ளஸ் R2 எடுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸி. சரியா, அதுக்கப்புறம் இந்த மைனஸ் அப்படியே போடுறேன், டிவைடட் பை R2 வரணும். R2 யார் எடுப்பீங்க, செகண்ட் சர்ஃபேஸோட ரேடியஸ் இப்படி இருக்குது, இப்படி மெஷர் பண்ணுறீங்க, ஆப்போசிட்டில் மெஷர் பண்ணிங்க. ஸோ மைனஸ் R1, அவ்வளோதான்டா. இதை இப்போ சால்வ் பண்ணி பாருங்களேன், எஃபோட வேல்யூ வந்து இங்கே வந்த வேல்யூ தான் வரும். சால்வ் பண்ணி பாருங்கள், சேலஞ்ச் பண்ணுறேன் நான் வேணாம். எஃபோட வேல்யூ வந்து இதான் வரும், R1 R2 டிவைடட் பை மியூ மைனஸ் 1 இன்ட்டு R1 ப்ளஸ் R2 தான் வரும். செக் பண்ணிக்கோங்க, நம்பலண்ணா செக் பண்ணி பாருங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள். ஆப்வியஸாக இது ஏதோ சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும். 1/R1 ப்ளஸ் 1/R2 இங்கே என்ன இருக்குது, 1/R1 ப்ளஸ் 1/R2 எல்சிஎம் எடுத்தால் இது வரும். அதுக்கப்புறம் இருக்க ஸ்டெப்பில் இங்கே இருக்குது. சரியா, ஸோ அதனால தான் சொன்னேன், ரெண்டுமே சேம் ஃபோக்கஸ் தான் கொடுக்கும், ப்ரொவைடர் நீங்கள் சைன் கன்வென்ஷன் ஒழுங்காக அப்ளை பண்ணிங்கன்னா. சரியா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பை கான்வெக்ஸ் லென்ஸுக்கு மட்டும் ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளேனோ கான்வெக்ஸ்க்கு ஃபோக்கஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி நான் ஒரு பக்கம் சால்வ் பண்ணல, அதே மாதிரி நாங்கள் சால்வ் பண்ண மாதிரி சைன் கன்வென்ஷனை அசியூம் பண்ணி நீங்களும் வந்து ஆப்போசிட் சைடில் கால்குலேட் பண்ணி பாருங்கள், வருதா வரலையான்னு சொல்லணும் எனக்கு. சரியா, மேட்ச் ஆகணும், கண்டிப்பாக மேட்ச் ஆகலைன்னா அப்போ சைன் கன்வென்ஷன் நீங்கள் ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். அதை ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போட்டு பாருங்கள். ஸோ இப்போ செகண்ட் என்னன்னாக்கா நம்ம பிளேனோ கான்வெக்ஸ், செகண்ட் வந்து பிளேனோ கான்வெக்ஸ். சரியா, ஸோ என்ன பண்ணிக்கலாம், பிளேனோ கான்வெக்ஸ் ஒன்று வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி. கரெக்டாக, ஸோ அப்போ ஆப்வியஸாக இந்த இடத்துல R1 R2 இது ஒரு R1 வச்சுக்கலாம், இது R2 வச்சுக்கலாம். R1ஓட வேல்யூ ஆப்வியஸாக இன்ஃபினிட்டி. கரெக்டாக, R1ஓட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த கேஸ் வச்சுக்கிறேன், இந்த டேரெக்ஷனில் எனக்கு இன்சிடென்ட் ரே வருது. இந்த டேரெக்ஷனில் வரதான் லென்ஸ் மேக்கர் ஃபார்மில் என்ன வந்துச்சு, 1/f = மியூ மைனஸ் 1. இது வந்து என்ன கேஸ், ஏர் கேஸ்ன்றனால, இல்லாட்டி μl by μs -1 அப்படின்னு வரும். சரியா, 1/R1 - 1/R2. கரெக்டாக இதான் லென்ஸ் மேக்கரோட ஃபார்முலா. ரைட், ஸோ இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ 1/f எனக்கு ஃபோக்கஸ் தான் கண்டுபிடிக்கணும், மியூ மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா இந்த இடத்துலையும் இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ தான். ஸோ இப்போ 1/R1 1/R1 போடுறப்ப கேர்ஃபுல்லாக போடணும். சரி, R1 எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் இதான், ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் இது. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வ் வச்சு இன்ஃபினிட்டி. ஸோ சைன் கெயின் எதுவுமே பார்க்கணும்னா இன்ஃபினிட்டி போட்டுக்கலாம். மைனஸ் 1/, செகண்ட் சர்ஃபேஸ் இங்கே இருக்குது, அதோட ரேடியஸ் எங்கே இருக்குது, இந்த டைரெக்ஷனில் மெஷர் பண்ணுறோம். கரெக்டாக, ஸோ -R2 வரும். புரிஞ்சிச்சா, -R2 வரும். கிளியராக புரிஞ்சா? ரைட்.
ஸோ இந்த வேல்யூ வந்து 0 சாரிடா இந்த வேல்யூ வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா 1/f இஸ் ஈக்குவல்ஸ் டு mu minus 1 divided by r2. ஸோ f is equals to r2 divided by mu minus 1. ஸோ இதான் வந்து ஃபோக்கஸோட ஃபைனல் ஃபார்முலா r2 divided by mu minus 1. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதே டைரெக்ஷனில் லென்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, இதை வந்து r1 இதை வந்து r2னே வச்சுக்கோங்க. இது இன்ஃபினிட்டியில் போகும். இந்த வாட்டி இங்கேருந்து நீங்கள் ரேயை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. சரியா? ஸோ இதுவும் நானே போட்டு காமிச்சிடுறேன், அடுத்ததில் நீங்கள் போடுங்க. ஸோ 1/f இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ மைனஸ் 1ல் எந்த சேஞ்சும் இல்லை. 1/r1க்கு பதிலாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் எங்கே, இதுதான் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட ரேடியஸ் எங்கே இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், r2 ப்ளஸ் r2. புரிஞ்சிச்சா? இங்கே வந்து ப்ளஸ் r2 வரும். அடுத்து மைனஸ் 1/, செகண்ட் சர்ஃபேஸு இன்ஃபினிட்டி. ஸோ இது இன்ஃபினிட்டி வச்சுக்கலாம். ஸோ இதோட வேல்யூ 0 ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னாக்கா 1/f இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ மைனஸ் 1/r2. ஸோ எஃபோட வேல்யூ வந்து r2/mu minus 1. அதே தான் இங்கேயும் நான் போட்டிருக்கேன், r2 divided by mu minus 1. புரிஞ்சாடா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை இல்லைன்னு நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம், ஃபோக்கஸ் வந்து ப்ளஸ்ஸை வந்திருக்கா மைனஸ் வந்திருக்கா, ஃபோக்கஸ் வந்து ப்ளஸ்ஸை வந்திருக்கு, விச் மீன்ஸ் தட் ஃபோக்கஸ் ப்ளஸ்ஸை வந்திருக்கு, விச் மீன்ஸ் தட் இதுவும் வந்து கன்வர்ஜிங் தான். புரியுதா? ஃபோக்கஸ் ப்ளஸ்ஸாக வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து கன்வர்ஜிங் தான். சரியா? அழிச்சிட்டோமா? ரைட். சரிடா, அடுத்து தேர்ட் கேஸ் வந்து என்னது, வயிறு பெருசாக இருக்கிறது, கான்வெக்ஸு. வயிறு பெருசாக இருக்குது, கான்வெக்ஸ். இங்கே கான்வெக்ஸ் வந்துட்டால் இங்கே என்ன வரும், கான்கேவோ கான்வெக்ஸ். புரியுதா? வயிறு பெருசாக இருக்கிறது வரைய போகிறோம். சரியா? வயிறு பெருசாக இருக்கிறது வரையணுனாக்கா என்ன பண்ணும், லைட்டாக கொஞ்சம் இங்கே இப்படி, இங்கே கொஞ்சம் நல்லா பல்ஜா. ஓகே, புரிஞ்சா? கான்கேவோ கான்வெக்ஸ். இது கான்கேவோ கான்வெக்ஸ், ரைட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை r1ன்னு வச்சுக்கலாம், இந்த சர்ஃபேஸை r2ன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இங்கேருந்து நான் வர கேஸ் நான் எடுக்கிறேன், நீங்கள் ஆப்போசிட் கேஸை நீங்கள் டிரைவ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்மில் அப்ளை பண்ணி ஃபோக்கஸ் கண்டுபிடிப்போம். ஸோ 1/f இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னது, 1/f இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ மைனஸ் 1ல் எந்த சேஞ்சும் கிடையாது, அன்லஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் பிளேஸ் இன் ஏர். ஓகே, ஸோ நம்ம ஏர் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். கொஷனில் ஒரு ஆள் வாட்டர் வச்சு கேட்டாக்கா அப்போ அந்த கேஸ் அது என்ன ஆகும், மியூ மைனஸ் 1 எடுக்காமல் μl divided by μs minus 1 நீங்கள் வச்சு சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஏர் கேஸ் பார்க்கறதுனால மியூ மைனஸ் 1 போதும். சரியா? ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல 1/r1ஓட வேல்யூ போடணும். r1ஓட வேல்யூ போடுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரே வந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் இங்கே இருக்குது, அண்ட் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட ரேடியஸ் எங்கே இருக்குது, இங்கே தான், என்ன பார்த்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், என்ன பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆல்தோ நான் இந்த டைரெக்ஷனில் எடுத்தாலும் மெஷர் பண்ணுறது இந்த டைரெக்ஷனில் வருது. ஸோ -r1 புரியுதா? அடுத்து -1/, செகண்ட் எழுதணும், அதுவும் பார்த்தோம்னா என்ன பார்த்த மாதிரி தான் வருது. ஸோ அதுவும் வந்து -r2. கரெக்டாக? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னாக்கா மியூ -1 இன்ட்டு இதை பார்த்தோம்னாக்கா என்ன வருது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ 1/r2 நான் இங்கே எழுதிக்கிறேன், இங்கே -1/r1 போட்டுக்கலாமா. இந்த 1/r1 இங்கே வந்துடுச்சு, இதை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டால் முடிஞ்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா மியூ -1, ஓகே, r1 minus r2 divided by r1 r2. கரெக்டாக? 1/f ஓட வேல்யூ கரெக்டாக? சூப்பரில், ரைட், வெரி குட். ஸோ வேணா இதை உல்ட்டா பண்ணி எழுதிக்கோங்க. f is equals to என்ன வருது, r1 r2 divided by mu minus 1 r1 minus r2. சரியா? ரைட்ரா. ஸோ இப்போ இது பாசிட்டிவாக நெகட்டிவாக சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை வந்து ஃபோக்கஸ் ப்ளஸ்ஸாக மைனஸ் எப்படி சொல்வீங்க, பாசிட்டிவாக நெகட்டிவ்? ஃபங்க்ஷன் தான் படித்து தான் வந்திருக்கீங்க, கரெக்டாக? படிக்கலனா கூட ஒன்றும் இல்லை, மேலே இருக்க டேர்மு எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. மேலே இருக்க டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, கரெக்டாக? ஸோ அதை வச்சு நம்ம ப்ளஸ்ஸாக மைனஸாக சொல்ல முடியாது. கீழே இருக்கிறது மியூ -1, அதை வச்சா ஒன்றும் சொல்ல முடியாது, கரெக்டாக? r1 minus r2 வச்சா சொல்ல முடியாது இப்போதைக்கு, ஏன்னா கண்டிஷன் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. இங்கே பாருங்கள், இங்கே வச்சது இங்கே ஆக்சுவலாக r1 பெருசாக r1 r2ஓட இது வச்சு தான் சைன் மாறும். r1 r2ஓட இந்த டிஃப்ரென்ஸை வச்சு தான் நமக்கு என்ன ஆக போகுது, சைன் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரேடியஸ் வந்து ஆப்வியஸாக 2 ரேடியஸுமே ப்ளஸ்ஸாக தானே இருக்கும், ரேடியஸ் நெகட்டிவில் இருக்காதுல்ல? ஆமாம், நெகட்டிவில் இருக்கும். ஓகே,
ஸோ நெகட்டிவில் இருக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது மைனஸ் இது ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, மேலே வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் வரும், சைன் வந்து நெகட்டிவாக வரும். கரெக்டாக கீழே இதுவும் மைனஸ் பண்ணி உங்களுக்கு திருப்பி நெகட்டிவ் வந்தால் இது ப்ளஸ்ஸாக மாறிடும். சரியா? ஸோ இப்போ நான் சொல்கிறது கவனிங்க. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் அழிச்சிருங்க. ஃபஸ்ட் வந்து பாருங்கள், R1 R2 இருக்குடா. இப்படி யோசிங்கடா, யாரோட ஃப்ளாட்னஸ் அதிகமாக இருக்குது? R1 ஃப்ளாட்டாக இருக்கா, R2 ஃப்ளாட்டாக இருக்கா? R1 ஃப்ளாட்டாக இருக்குது. R1 ஃப்ளாட்டாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? அது இன்ஃபினிட்டி நோக்கி போகுது, அதாவது அவங்க ரொம்ப பெரிய ரேடியஸ். R2ஓட ரேடியஸ் கம்மி, R1ஓட ரேடியஸ் ரொம்ப பெருசு, R2ஓட ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மி. கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்க மாட்டிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அது ரேடியஸ் பெருசாக இருக்கும், எவ்வளோக்கு எவ்வளோ கர்வியாக இருக்கோ அவ்வளோக்கு ரேடியஸோட வந்து சின்னதாக இருக்கும். ஸோ R2ஓட ரேடியஸ் R1ஓட சின்னது. அப்போ R1ஓட வேல்யூ R2ஓட பெருசாக இருக்குது, R1ஓட வேல்யூ R2ஓட பெருசாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்? கண்டிப்பாக இந்த ஃபார்மில் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். கரெக்டாக? ஏன்னா இது 10னா இது 5ஆக தான் இருக்க போகுது, இது 10னா இது 5ஆக தான் இருக்க போகுது. சரியா? கண்டிப்பாக இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் R1 R2 வந்து டிஃப்ரெண்ட் ஆகாது. அதுக்காக தான் தனித்தனி கேஸாக படிச்சுட்டு வரும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் R1 R2, இந்த பக்கம் R1 இந்த பக்கம் R2 இருக்குமா? இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கான்கேவோ கான்வெக்ஸ் இருக்க சான்ஸே கிடையாது. கரெக்டாக? ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுமே வந்து என்னது, ஒரே சைடு தான் இருக்குது. என்ன சைன்? அது கூட என்னோடய கேஸ் படி பார்த்தாக்கா இந்த சைடில் இருக்குது ரெண்டுமே. கரெக்டு தானே? ஸோ அப்போ மேலே இருக்கிறது ரெண்டு பக்கமும் ஒன்று இல்லை. ஆனால் இந்த இடத்துல R1 பெருசாக இருக்குது, R2 சின்னதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபுல் வேல்யூமே ப்ளஸ்ஸாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக என்னோடய ஃபுல் வேல்யூவும் ப்ளஸ்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன சொன்னேன்? ஃபோக்கஸ் பாசிட்டிவ் வந்தால் கன்வர்ஜிங். புரிஞ்சாடா? ஈஸியாக. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னாக்கா ஒரு கேஸ் போடுங்க, இந்த மாதிரி ஒரு கேஸ் வச்சு போடுங்க. இந்த டைரெக்ஷன்லேருந்து வந்தாக்கா இதே எஃப் வரணும். இதே எஃப் ஒரு வேளை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா சைன் கன்வென்ஷன் ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். படிக்கலனாக்கா திருப்பி என்னோடய 2 எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சாலும் அது திருப்பி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து இதை எப்படியாச்சும் சேம் ஆகணும், அது அவங்களோட டார்கெட். சரியா? 3 முடிஞ்சா ரைட். 3 கான்வெக்ஸ் முடிஞ்சு அடுத்து கான்கேவ் பற்றி படிப்போம். ஓ மை காட், டைம் ரொம்ப ஆகுது. சரி, அடுத்து வந்து ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ணலாம், 4வது கேஸ். இப்போ இந்த நம்ம எழுதி போட்டிருக்கோம்ல இந்த ஃபார்முலா, இதெல்லாம் தனித்தனியாக படிக்கிறவங்களும் இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தா 3 ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா படிச்சிருக்கீங்க, தனித்தனியாக படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இந்த கான்செப்ட்லாம் படிச்சுன்னா இந்த ஃபார்முலா படிக்க வேணாம், 1 செகண்டில் டிரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரியா? இப்போ இன்னும் 3 ஃபார்முலா இருக்குது, 3 ஃபார்முலா தான் படிச்சிருக்கீங்க, இன்னும் 3 ஃபார்முலா இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஃபார்முலாவை படிக்க போகிறீங்களா இல்லை கான்செப்டை பார்த்துட்டு அதை வச்சு ஈஸியாக போடுறதா? பை கான்கேவ் லென்ஸ் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு நீங்களே டிரைவ் பண்ண பார்க்குறீங்களா? ரொம்ப ஈஸிடா, ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வாட்டி பை கான்கேவ் லென்ஸாக இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு கேஸ் வந்து இங்கேருந்து மெஷர் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் R1ன்னு வச்சுக்கிறேன், இதை R2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அதே தான் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? ஒன்றும் இல்லை, 1/f = μ - 1 × 1/R1. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது என் ஃபஸ்ட் சர்ஃபேஸ். ரேடியஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த சர்ஃபேஸுக்கு ரேடியஸ் வந்து இப்படி மெஷர் பண்ணோம். ஸோ -R1. ஏன் -R1 எடுத்துருக்கேன்? ஏன்னா இன்சிடென்ட் ரே இப்படி போகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ -1/, இந்த R2 பார்த்தோம்னா இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறோம், +R2 வரும். ஸோ +R2. கரெக்டாக? ஸோ இப்போ இது பார்த்தோம்னாக்கா மைனஸை மொத்தமாக காமன் எடுக்கிறேன், மைனஸை மொத்தமாக காமன் எடுத்தால் இங்கேருந்து மொத்தமாக மைனஸ் காமன் எடுத்தால் μ - 1 × 1/R1 + 1/R2 சொல்லலாமா? கரெக்டாக? ஸோ இதை சால்வ் பண்ணால் -μ - 1 R1 + R2 / R1 R2 1/f ஃபார்முலா கிடச்சிருச்சு. கரெக்டாக? கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார்முலாவில் நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிருக்கு, ஃபார்முலாவில் நெகட்டிவ் வேல்யூ ஒன்று வந்திருக்கு. சரியா? நெகட்டிவ் மீன்ஸ் தட் ஃபோக்கஸ் நெகட்டிவாக இருக்குது, ஃபோக்கஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது, விச் மீன்ஸ் தட் இட் இஸ் அ டைவர்ஜிங் லென்ஸ் ப்ரொவைடட் இட் இஸ் பிளேஸ்ட் இன் ஏர். முடிஞ்சு. ஓகே, கிளியர்? ஆப்வியஸாக நமக்கே தெரியும், கான்கேவ் லென்ஸை வந்து ஏரில் வச்சு பார்த்தோம்னா டைவர்ஜிங் நேச்சராக இருக்கும். இதே கான்வெக்ஸ் லென்ஸை ஒரு வேளை நீங்கள் கான்கேவ் லென்ஸை ஒரு வாட்டரில் வச்சு பார்த்தா இது கன்வர்ஜிங்காக மாறிடும். ஸோ அந்த கேஸை வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, μL/μs - 1 ஃபார்முலா. நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதே கான்கேவ் லென்ஸ் இப்படி வச்சுக்கணும். கரெக்டாக? இதே R1 இதை R2ன்னு வச்சுக்கணும். இந்த டைரெக்ஷனில் அனுப்பி பாருங்கள், இதே ஃபார்முலா வருதான்னு செக் பண்ணுங்கள். சரியா? அடுத்து பிளேனோ கான்வெக்ஸ், சாரி பிளேனோ கான்கேவ்.
என்ன ரொம்ப போர் அடிக்குதுண்ணா. உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குதுடா. என்ன பண்ணுறது, படித்து தானே ஆகணும். சரி, பிளேனோ கான்வெக்ஸ்க்கு சிம்பிள். இதான் பிளேனோ. ஒரு பக்கம் பிளேனாக இருக்கும், ஒரு பக்கம் கான்வெக்ஸாக இருக்கும். சரி, இது R1ன்னு வச்சுக்கிறேன். R2ஓட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. இந்த டைரெக்ஷனில் நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த டைரெக்ஷன் மெஷர் பண்ணுறோம் ப்ளஸ்ஸு. ஸோ 1/f இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ மைனஸ் 1 இன்ட்டு ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் மெஷர் பண்ண கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறனால சரியா. மைனஸ் செகண்ட் சர்ஃபேஸ் இன்ஃபினிட்டி 1/∞. இதை சால்வ் பண்ணோம்னாக்கா இந்த வேல்யூ 0 ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக 1/f இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ், பாருங்கள் மைனஸ் வந்து வெளியே வந்துடுச்சு, மியூ மைனஸ் 1 டிவைடட் பை R1. ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, நெகட்டிவ். நெகட்டிவ் மீன்ஸ் டைவர்ஜிங். இங்கு காலி டைவர்ஜிங். புரியுதா, கிளியராடா, சூப்பரில். இதுக்கு அந்த இன்னொரு கேஸ் நீங்கள் போடுறீங்களா, போட்டு தான் ஆகணும். சரியா, லாஸ்ட் கேஸ் பார்ப்போமா. சரி, இது எப்படி எழுதுறதுனா, லாஸ்ட் கேஸ் என்னது, ஆப்ஸ் இருக்கணும். ஆப்ஸ் இருக்குன்னா யாருக்கு இருக்கும், கான்கேவுக்கு தான் ஆப்ஸ் இருக்கும். கான்கேவுக்கு ஆப்ஸ் இருக்கணும்னா யார் வந்துட்டா இங்கே கான்கேவ் வந்தால் அப்போ இங்கே கான்வெக்ஸோ. சரியா, கான்வெக்ஸோ. ஸோ ஆப்ஸ் இருக்கணும்னா எப்படி இருக்கணும், நடுவில் ஒல்லியாக இருக்கணும், வயிறு ஒல்லியாக இருக்கணும். சரி, அதுக்கேற்ற மாதிரி நான் வரைகிறோம். ஸோ ஒல்லியாக இருக்க மாதிரி வரையணும்னா நான் இப்படி வரைகிறேன். இப்படி தான் இருக்கும். சரியா, இப்போ பார்த்தோம்னா நடுவில் ஒல்லியாக இருக்குது, மீதியெல்லாம் ஓகே. சரியா, ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம், நம்ம கான்கேவோ கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாடா. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இதோட சர்ஃபேஸ் வந்து R1, இதோட சர்ஃபேஸ் வந்து R2. சரியா, ரைட், ஓகே. ஸோ இங்கேருந்து என்னோட இன்சிடென்ட் ரே வருது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 1/f இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ மைனஸ் 1 மல்டிப்ளை பை 1 ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் R1 இந்த டைரெக்ஷனில் மெஷர் பண்ணுவோம். ஸோ மைனஸ் R1. செகண்ட் சர்ஃபேஸில் R2 அதுவும் இந்த டைரெக்ஷனில் தான் மெஷர் பண்ணுறோம். ஸோ மைனஸ் R2. சரியா, ஸோ இப்போ இதை பார்த்தோம்னாக்கா என்ன பண்ணலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மியூ மைனஸ் 1 இன்ட்டு 1/R2 மைனஸ் 1/R1. ஸோ மியூ மைனஸ் 1 இன்ட்டு R1 மைனஸ் R2 டிவைடட் பை R1 R2 போடலாம். கரெக்டாக. ஸோ 1/f வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இதில் என்ன லாஜிக்னாக்கா, 1/f வேல்யூ ப்ளஸ்ஸா மைனஸா, இதில் வந்து f வேல்யூ ப்ளஸ்ஸா மைனஸா சொல்லுங்கள் பார்ப்போம். f வேல்யூ ப்ளஸ்ஸா மைனஸா திங்க் பண்ணுங்கள். ரேடியஸ் வந்து யோசிக்கணும். எந்த கர்வ் ரொம்ப கர்வியாக இருக்குது, R1 தான் ரொம்ப கர்வியாக இருக்குது, R2 வந்து ஃப்ளாட்டராக இருக்குது. ஃப்ளாட்டராக இருக்கிறதோட ரேடியஸ் தான் அதிகம் சொன்னேன், கர்வியாக இருக்கிறோட ரேடியஸ் கம்மியாக இருக்கும்னு சொன்னேன். கரெக்டாக. கொஞ்சம் நல்லா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்கள். R1 மைனஸ் R2, R1ஓட வேல்யூ கம்மி, R2ஓட வேல்யூ பெருசு. அப்போ இந்த ஃபார்மில் அப்போ R1 கம்மி, R2 பெருசு. அப்போ 5 மைனஸ் 10 பண்ணால் மைனஸ் தான் ஆன்சர் கிடைக்கும். கரெக்டாக. அப்போ இந்த ஃபார்மில் மைனஸ் வரும். ஸோ இந்த ஃபார்மில் வந்து எப்படி, நெகட்டிவ் விச் ஷோஸ் த டைவர்ஜிங். முடிஞ்சு, அவ்வளோதாண்டா. கிளியராக எல்லா கேஸுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதே டைவர்ஜிங் பார்க்குறோம்ல, இதெல்லாம் நம்ம கன்வர்ஜிங்காக மாற்ற முடியும். எப்போ மாற்ற முடியும், மீடியமாக மாற்றணும். கரெக்டாக. அப்போ மீடியமாக மாற்றும் போது ஃபார்முலா இதை யூஸ் பண்ணக்கூடாது, மீடியமாக மாற்றினா ஃபார்முலா வேறு யூஸ் பண்ணணும். ஏராக இருக்கப்போ மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சரியா. ஸோ இன்றைக்கி இது போதும், நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். தியரி இன்னும் கொஞ்சம் தியரி இருக்குது, அதை நாளைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் நிறைய நாளைக்கு சால்வ் பண்ணலாம். சரியா. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் கிரேட் டே, குட் பை.